வணக்கம். நம்ம நிறைய ரவுண்ட் அப்ஸ்லாம் போயிட்டு இருக்கோம் 2025ல. நம்ம பண்ண ரவுண்ட் அப்ஸ், எக்கனாமிக் ரவுண்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷியமா வந்துட்டு நம்ம இந்த 2025ல என்னென்ன கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு டிசைட் பண்ணோம். ஸோ அகெயின் இதை வந்து யாரோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்றதுக்கு இல்லை, நம்ம தெரிஞ்ச வரைக்கும் கான்ட்ரவர்சிஸ் நம்மளுக்கு என்ன தெரியும், அதுல நம்ம சம்டைம்ஸ் சில பக்கம் நம்ம பயஸ் எடுத்திருப்போம், நம்மளுக்கு ஒரு பயஸ்ட் அப்ரோச் இருந்திருக்கும், அதையும் நம்ம சொல்ல போறோம். ஸோ கான்ட்ரவர்சிஸ் ஆஃப் 2025 மோஸ்ட்லி அரவுண்ட் தமிழ் சர்க்கிள் அப்படின்னா இந்த தமிழ் ட்விட்டர், ஃபேஸ்புக் தளங்களில் சார்ந்தது. முடிஞ்ச அளவுக்கு இந்தியா, அமெரிக்கா எங்கெங்கெல்லாம் போகவே பார்க்கலாம். முக்கியமான சர்ச்சைகள், நம்ம பார்த்த சர்ச்சைகளை பத்தி பேசுறதா இந்த எபிசோட். எகெயின் யாருடைய மனதும் புண்படுத்துறதுக்கு இல்லை, இதுல நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா சொல்லுங்க, முடிஞ்ச அளவுக்கு அதை தமாசா கொண்டு போகணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. ஸோ வித் தட் செட், பாஸ்டன் பாலாவும் நானும் தான் பேச போறோம். ஸோ வாங்க, கான்ட்ரவர்சிஸ் ஆஃப் 2025 வித் டாப் ஜட்ஜ். பாபா வாங்க. கான்ட்ரவர்சிஸும் பாபாவும் பிரிக்க முடியாதது. அதனால நீங்க தான் இதுக்கு சரியான ஆள் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வித்வுட் மச் அடு டைரக்டா கான்ட்ரவர்சிஸ்க்குள்ள போயிடலாம். இப்போ ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கிறது வந்து இன்ஃப்ளூயன்சர் இல்ல டாக்டரா அப்படின்னு தெரியல. பால் மாணிக்கம் அவர் ரொம்ப பாப்புலர். கோவிட் சமயத்துல இருந்து அவரோட வீடியோஸ் எல்லாம் நிறைய வந்துச்சு. கட் ஹெல்த், கட் மேன் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு. ஸோ அவர் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஜாலியா ஜிம்கானவா பாட்டெல்லாம் பாடி, டியூட் எல்லாம் பாடி என்னென்னோ சொல்லிட்டு இருந்தாரு. ட்விட்டருக்கு வந்தாரு. ட்விட்டர்ல வந்து ஏதோ ஒரு பதிவை போட்டாரு. அங்க ஆரம்பிச்சது அவருக்கு சனி. அந்த கான்ட்ரவர்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும், அதை பத்தி சொல்லுங்களேன் பார்க்கலாம். பால், இந்த சர்ச்சை நீங்க சொல்லிதான் தெரியும். பட் முக்கியமா நான் எப்படி பார்த்தேன்னா, பால் வந்துட்டு இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், அதாவது அப்பப்போ இந்த 12 மணி நேரம் பட்னி இருக்கிறத வந்துட்டு நல்ல முன்வைத்தார். அதுக்கப்புறம் ரொம்ப யதார்த்தமான கருத்துக்களை முன்வைத்தார். அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு குழந்தை பெற்றுக்கிறது, அவங்களோட சொந்த பிரச்சனைகளையும் அழகா அவங்களோட மனைவியோட சேர்ந்து கொண்டு வந்ததா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பல்வேறு கமெடியன்ஸோட, அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸோட சேர்ந்து அவர் பண்ண வீடியோக்கெல்லாம் பார்த்துருந்தேன். ஸோ யார் கண்ணு பட்டுச்சோ இல்ல பொறாமையோ இல்ல என்னதுன்னு தெரியல. பட் அவரும் அத்துமீறி இருக்கலாம். என்ன ஆச்சு, ஏன் அவர் மேல இவ்வளவு தூரம் அவரை? இல்ல, ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து முக்கியமான விஷயம், இது எல்லாத்துலயும் நம்ம பொலிட்டிக்கல் ஆங்கிள் கொண்டு வரணும் இல்லையா? சோ என்னன்னா, பால்மா நீங்க வந்து இந்த கட் ஹெல்த் பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ முக்கியமா என்ன பண்ணாரா, அந்த பீஃப் அப்படிங்கிற ரெட் மீட் சாப்பிட்டானா அது கட்டுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லியிருந்தாரு. சோ அந்த சமயம் வந்தப்போ வந்து இவரை வந்து நீங்க பீஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒண்ணு தனியா ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல, இந்தியா முழுசுமே ஓடிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து அது உணவு கூட அது கட்டுக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் கொஞ்சம் முகம் சொல்லிச்சாங்க, இவர் வந்து சங்கியா இல்ல பார்ஷியல் சங்கியா, ஹிடன் சங்கியா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இவர் இந்த சதீஷ் தீபா கூட எல்லாம் சேர்ந்து ஒரு காமெடி வீடியோஸ் எல்லாம் போடப்ப அது கொஞ்சம் சப்டிவா இருந்துச்சு. ஆனா ட்விட்டர்ல வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, இவர் வந்து இந்த குட் ஃபுட் பேட் ஃபுட் அப்படின்லாம் சொல்லி போட்டுட்டு இருக்கிறப்போ சில விஷயங்கள் வந்து இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்டுக்கு வந்து இது பண்ணிட்டு இருந்தாரு. ரெண்டாவது வந்து பால் மாணிக்கம் வந்து அவரே வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அந்த கோர்ஸ்ல வந்துட்டு எப்படி வந்து உங்க கட் ஹெல்த்தை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கட்டை ரீசெட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அஃப்கோர்ஸ் பால் டாக்டர் வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து அவர் தான் கட் ஹெல்த்ல வந்து அவர் அதுக்கான படிப்பு எல்லாம் படிச்சிருக்காரு, எண்டோக்ரைனாலஜி எல்லாம் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றதுனால அவருக்கு அதுல கண்டிப்பா இருக்கு. ஆனா இதுல என்னன்னா, ட்விட்டர்ல பாப்புலரா இருக்கிற லிவர் டாக் அப்படிங்கிறவர், ஸோ இவர் வந்து கேரளாவை சேர்ந்த ஒரு மருத்துவர், சிரியா கபி பிலிப்ஸ் அப்படிங்கிற ஒரு அவரோட பாரம்பரியமான மருத்துவ குடும்பத்தில் இருந்து வருவார். இவரை பத்தி கொஞ்சம் பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா, அவர் வந்து இந்த ஆயுர்வேத மெடிசனை அறவே வெறுக்கிறவர், அதாவது அன்சைன்டிபிக் அப்படின்னு சொல்லி ஒழிக்கிறவர். இந்த மாதிரி கட் ஹெல்த் அப்படிங்கிற பேர்ல வந்து கொஞ்சம் மிஸ்இன்ஃபர்மேஷன் சொன்னோம்னா, ரொம்ப வேகுண்டுல இருந்து இன்ஸ்டாகிராம்ல டான்ஸ் ஆடுறதோட உன்னோட வேலையை நிறுத்திக்கோ, இங்க ட்விட்டருங்கிறது வந்து சீரியஸான தளம், இது வந்து ரத்த பூமி, வராத அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சோ அதுல கொஞ்சம் பர்சனலாவே தாக்கிட்டாரு. இதுல வந்து அவரோட மதத்தை குறிப்பிட்டு யாரோ ஒருத்தர் வந்து பிலிப்ஸோட லிவர் டாக்டரோட மதத்தை குறிப்பிட்டு யாரோ ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அவசர கதியா அதை பால் வந்து ரீஷேர் பண்ணிட்டாரு. சோ அது வந்து இன்னும் கான்ட்ரவர்சி இன்னும் தூண்டிதான் போச்சு. பாரு, இவர் வந்து கடைசியில வந்து என்ன வந்து பர்சனல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பதிவெல்லாம் நீக்கி மன்னிப்பு கேட்டாலும் கூட ஒரு மருத்துவர், அதுவும் வந்து இவ்வளவு பாப்புலரா இருக்கிற அமெரிக்கால இருக்கும் ஒரு மருத்துவர் வந்து அதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணிருக்கலாம் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். இன்னொன்னு வந்து எனக்கு லிவர் டாக் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஒரு ரொம்ப சயின்டிபிக்கான விஷயங்கள் தான் அப்ரோச் பண்ணுவாரு. என்னதான் இந்திய கவர்மெண்ட் வந்து ஆயுஷ் அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு ஆயுர்வேதத்தை ஆதரிச்சுட்டு இருந்தாலும்
அதனால விளையக்கூடிய விளைவுகள், அதாவது குறிப்பா இப்ப மஞ்சள் பொடியை பத்தி அவர் நிறைய எழுதியிருக்காரு. நம்ம வந்து நிறைய மஞ்சள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது. அப்புறம் வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் வந்துச்சுன்னா கீழா நெல்லியை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடாது, அதுக்கான சயின்டிபிக்கான ப்ரூவன் மெடிகேஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ சயின்டிபிக்கா பாக்குறப்போ ஐ எம் சைடிங் வித் லிவர் டாக், பட் அவரும் கொஞ்சம் தன்மையா பேசிருக்கலாமா அப்படின்னு சொல்ல தோணுது. ஸோ அதுதான் அந்த பால் வர்சஸ் லிவர் டாக்கோட சர்ச்சை. அது முடிஞ்சிடும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நேத்து திடீர்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு பதிவை போட்டு அதுல வந்து ரிஃபைன்ட் சுகர் வர்சஸ் இந்த நாட்டு சக்கரை, அதுல வந்து ரிஃபைன்ட் சுகருக்கு வந்து ரொம்ப மோசம், நாட்டு சக்கரை நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சிஸ்டத்துல வந்து அதிகமா கொடுத்திருந்தாரு. திருப்பி லிவர் டாக் கடிப்பு ஆயிட்டு அது வந்து கம்ப்ளீட்லி ராங். சிக்னிபிகண்டா வந்து ரிஃபைன்ட் சுகரும் சரி, கரும்பு சர்க்கரையும் சரி, நீங்க நாட்டு சர்க்கரை எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி திருப்பி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் இட் கோ பேக் அண்ட் ஃபோர்த். மக்கள் வந்து பார்த்து இது ஒரு கான்ட்ரவர்சின்னு பார்த்துக்கலாம். என்னோட பக்கம் நான் வந்து கொஞ்சம் பயஸ்டா இருக்கிறதுனால ஐ எம் ஸ்லைட்லி பயஸ் டுவர்ட்ஸ் லிவர் டாக் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுல வந்து இப்ப அடுத்த செய்தி, இது வந்து பாப்புலரான ஒரு இன்ஃபுளுசர் தான் இது வரும், இர்ஃபான் வியூன்னு சொல்லிட்டு. சாதாரணமா வந்துட்டு இந்த சமையலை வந்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அங்கிருந்து அப்படியே போய் கமலஹாசன் வந்துட்டு நலபாகம் ரேஞ்சுக்கு அவர் வந்துட்டு அரசர்கள்லாம் வந்து சமையலுக்கு வந்து டேஸ்ட் பார்க்குற ஒருத்தர் இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இர்ஃபான் வியூ அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசனோட மேடையில புகழப்பட்டவர். ஸோ இவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த வருஷம் ரம்ஜானுக்கு வந்துட்டு கிஃப்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போயிருக்காரு. ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா அங்கதான் அவருக்கு சனி கார்லயே ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிருக்காருன்னு, ஒரு கார்லயே உட்கார்ந்துக்கிட்டு அங்கிருந்தே மக்களுக்கு வந்து இறங்கி கூட போகாம கொடுத்துருக்காரு. அது கொடுத்தது மட்டும் இல்லாம இவர் இந்த பரிசு கொடுக்கறப்போ, அந்த கிஃப்ட்ஸ் கொடுக்கறப்போ வந்து அதை சுத்தி மக்கள்லாம் கூடுறப்போ வந்துட்டு ரொம்ப இன்சென்சிட்டிவா வந்துட்டு பாரு ஓசியில கிடைச்சா வந்து சேர்ற கூட்டம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ தகவலாம் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ எல்லாம் இப்ப நீக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். பட் அதனால வந்து மக்கள்லாம் கோபம் அடிச்சு, நீங்க இலவசமா கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக மக்களை வந்து கீழ்த்தனமா நடத்தலாமா? அதுவும் இல்லாம ஒருத்தர் வந்து நீங்க வந்து கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னா வை டோன்ட் யூ ஸ்டெப் அவுட் ஆஃப் த கார், அவங்கள வந்து மரியாதையா நடத்தணும், செல்ஃப் ரெஸ்பெக்டோட நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அவங்க சொல்ற விஷயம் வந்து கரெக்ட் தான். நீங்க வந்து ஒருத்தர் ஒரு பெடஸ்டல்ல உட்காந்து என்னதான் நான் அவங்களுக்கு எல்லாம் பிச்சை போடுறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் கொடுத்தாரு அப்படின்னு தான் அது இருக்கு, அது பாக்குறப்போ. ஸோ அதுக்கு அவரும் மன்னிப்பு கேட்டுட்டாரு. பட் ஆனாலும் கூட இதுக்கு முன்னாலேயே ஏற்கனவே அவர் வந்து இந்த ஒரு கார் ஆக்சிடென்ட்ல வந்து அவர் தப்பிக்க வச்சுட்டாங்க, அவர் தான் இடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்து 2 வருஷத்துக்கு முன்னால ஓடிச்சு. ஸோ அதோட இதுவும் இணைஞ்சு வந்து அவரை வந்து போட்டு சாத்துன்னு சாத்தினாங்க. அவரு நன்றி கேட்டாலும் மன்னிப்பு கேட்டாலும் கூட தேடி வந்த உதவி கேட்ட மக்களை வந்து கீழ்த்தராம நடத்திட்டார் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சோகமான விஷயம் தான் அப்படின்னு நான் பாக்குறேன். பட் எனிவே இதெல்லாம் வந்ததுனால அவரோட இன்ஃபுளுன்சிங் ஒன்றும் குறையல. அவரும் துபாய் அப்படி இப்படின்னு வெளிநாட்டுக்கெல்லாம் போய் ஒட்டக பிரியாணி அப்படிலாம் விதவிதமா சாப்பிட்டு தான் இருக்காரு, சந்தோஷமா தான் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அவரு குழந்தைகள் அவரோட மனைவியோட தான் சேர்த்து கூட இப்போ ஒன்னும் ஃபேமிலியோட இன்ஃபுளுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதான் இர்ஃபான் வியூட கதை. அங்கிருந்து நம்ம அடுத்த கான்ட்ரவர்சி, இது வந்து உங்களுக்கு இர்ஃபான் வியூலயே ஒண்ணு நான் சொல்லணும்னு நினைச்சது, இது வந்துட்டு மேற்கத்திய உலகில மிஸ்டர் பீஸ்டும் இதே மாதிரி மாட்டின்னு இருக்காரு. அதாவது வந்துட்டு எல்லாருக்கும் நான் கேட்ராக்ட் சர்ஜரி பண்றேன், எல்லாருக்கும் இல்ல, ஒரு 10,000 பேருக்கோ 1000 பேருக்கோ நிறைய பேருக்கு. பட் ஆனா அவர் தான் முடிவு பண்ணுவாரு யாருக்கு, அதுக்கு ஒப்பந்தம் எல்லாம் வாங்கிப்பாரு. சோ இந்த தானம் வழங்குறதுங்கிற போது எதை கொடுத்தான், எப்படி கொடுத்தான், யாருக்கு கொடுத்தான்ங்கிறத பார்க்க கூடாதுங்கிற மாதிரி இந்த கண்ணன் வரி மாதிரி பார்க்காம இவங்க எல்லாம் ரொம்ப சோதிச்சுதான் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் இத வந்துட்டு ஒரு கேளிக்கையா பண்றாங்க. இடது கை கொடுக்கறதுக்கு வலது கை தெரியக்கூடாதுன்னா இவங்களோட இதுவே அதை வச்சு இன்னொரு 1000 பேரு, இன்னொரு வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், லைக்ஸ், பணம். அதாவது ஒரு 10,000 போடுறவன் 100,000 வந்தாதான் அந்த 10,000 போட போறாங்கிறது தான் இங்க முதல் போடுறவங்களோட. அதாவது தானம் வழங்குறதுங்கிறது அதை வந்துட்டு ஒரு பினான்சிங் ஸ்கீமா பாக்குறாங்க, மைக்ரோ பினான்சிங் ஸ்கீமா பாக்குறாங்க, அதை வந்து ஒரு விளம்பரமா ஆக்குறாங்க. அதுக்கப்புறமா இதை வச்சுட்டு அவங்க நிறைய ஊழல், அதாவது இந்த தப்பான, அதாவது நம்ம நகைக்கடைக்கெல்லாம் இந்த பெரிய நட்சத்திரங்கள் வர மாதிரி இவங்க வந்துட்டு கொஞ்சம் சிறிய அளவுல இந்த இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது தீரவே போறது இல்ல. அதாவது இன்னைக்கு இர்ஃபான், நாளைக்கு வேற யாராவது தானம் வழங்கும் போது எப்பவுமே அவங்க ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் பண்றாங்க எல்லாருமே. கண்டிப்பா கண்டிப்பா. சரி, நான் சொன்ன மாதிரி அடுத்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஏற்புடைய இலக்கியத்துவான சப்ஜெக்ட், ரோஸ் அப்படிம்பாங்க. உம்பர்டோ ஈகோவோட தி நேம் இஸ் ஆஃப் தி ரோஸ் அப்படிங்கிற புக்கை வந்துட்டு
எம்டி முத்துக்குமாரசாமி வந்து அவர் வந்து மொழிபெயர்த்தார். அவரு ஏற்கனவே இலக்கிய உலகில் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. அவர் இதுக்கு முன்னால மொழிபெயர்ப்பெல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா இந்த மொழிபெயர்ப்புல என்ன பிரச்சனைனா, இந்த உடைந்த மொழியில் இருந்ததுனால வந்துட்டு இவர் ஏஐ யூஸ் பண்ணி, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அதை மொழிபெயர்த்திருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஒரு வலுத்த சந்தேகம் வந்துச்சு. பல பேர் குறிப்பாக வந்தீங்கன்னா இலக்கியத்துல வந்து விமலாதித்த மாமல்லன் வந்துட்டு அவர் மொழிபெயர்ப்பு பத்தி ரொம்ப பேசுவார். மொழிபெயர்ப்பு மட்டும் இல்ல, அவருக்கு வந்து இலக்கியம் என்று வந்து இலக்கணம் தெரியாமல் இலக்கியம் படைப்பார்கள் பத்தி அவருக்கு ரொம்பவே கோபம். எப்படி வந்து இலக்கண பிள்ளைகளோட இப்படி ஒரு எழுத்தாளர் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுற ஆளு. அவரெல்லாம் போட்டு பயங்கரமா தாக்கிட்டாங்க. அவரும் வந்து நான் டைரி குறிப்பெல்லாம் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ எடுத்து போட்டாரு. பட் ஆனாலும் கூட அந்த மொழிபெயர்ப்பை படித்தவர்கள் அந்த அளவுக்கு குவாலிட்டியோட இல்ல, எம்டிஎம்மோட குவாலிட்டியோட இல்ல, இதுல வந்து கண்டிப்பா ஏஐ இருக்கு அப்படின்றாங்க. சோ இதை பத்தி உங்களுக்கு நீங்க என்ன படிச்சீங்க? நீங்க யார் பக்கம் சார்பு இல்லாட்டியும் இந்த மொழிபெயர்ப்பை படிக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய நேரம் கிடைச்சதா உங்களுக்கு? நானே மொழிபெயர்ப்பை இன்னும் வாசிக்கல, புத்தகமும் வாங்குற எண்ணத்துல இல்ல. நான் வந்துட்டு ஒரு என்னோட சார்பு நிலை வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தெளிவா சொல்லணும்னா, ஆங்கிலத்துல படிக்கக்கூடிய மொழிபெயர்ப்புகளை நான் ஆங்கிலத்திலேயே தான் படிக்க விரும்புறேன். அதாவது ஆங்கிலத்துல கிடைக்கக்கூடிய நூல்களை, அதாவது அது வந்து ஒரு ரஷ்ய மொழியிலேருந்து டிரான்ஸ்லேட் ஆனா கூட ஆங்கிலத்துல வந்துட்டு ஒரு 3 மொழிபெயர்ப்புகள் அவைலபிளா இருக்கு. பல புகழ்பெற்ற புத்தகங்கள், பட்டியல் வேண்டாம், பட் உங்க எல்லாருக்குமே தெரியும். ரஷ்ய எழுத்தா இருக்கட்டும், பிரெஞ்சுல இருந்து வர ஸ்பானிஷ் இந்த ஆத்தர்ஸா இருக்கட்டும், கபிரிலா, இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த புக்கை வந்துட்டு நான் ஆங்கிலத்துல வாசிச்சிருக்கேன். கடினமான புத்தகம்னு சொல்ல மாட்டேன், சின்ன அதாவது என்னால வாசிக்க முடிஞ்சது. ஆனா கல்லூரி காலத்துல விமர்சனம் எல்லாம் எழுதணும், குறிப்பெல்லாம் எடுத்துக்கணும். அப்போ படிச்சது காதலிக்கு இதுல இருந்து உனக்கு என்ன மேட்டர் கிடைக்கும் அப்படிங்கறது தான் ஒரே எண்ணம் அப்போ. சோ அந்த கோலோட படிச்சதுனால கொஞ்சம் ஜாலியா படிக்க முடிஞ்சது. தமிழ்ல யாருமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒழுங்கா மொழிபெயர்க்கிறது இல்லைங்கிறது தான். புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் பலரோட இங்க பேர்கள்லாம் குறிப்பிட வேண்டாம், எந்த எழுத்தாளருமே தமிழ்ல வந்துட்டு சரியா மொழிபெயர்க்கிறது இல்லை. அவங்களுக்கு வந்துட்டு ஆங்கிலம் ஒழுங்கா வர்றதில்லை, அது முதல் சிக்கல். அவங்க ஆங்கில நாடுகள்ல அவங்க வந்து வசிச்சு அந்த பிரதேசத்தோட கலாச்சாரத்தை உள்வாங்கிக்கல. இப்போ ஒரு ஸ்பானிஷ் எழுத்த மொழிபெயர்க்கிறாங்களோ, ரஷ்ய எழுத்த மொழிபெயர்க்கிறாங்களோ, இல்ல இத்தாலிய எழுத்த இவரோட எழுத்த மொழிபெயர்த்தவங்களோ அந்த நாட்டுக்கே ஒரு அரை நாள் போயிட்டு வந்திருப்பாங்களா இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த மாதிரி வேலைக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. ஆனா தமிழர்கள் தமிழ் மட்டுமே தெரிந்தவர்களுக்கு அது வந்துட்டு பரவாயில்ல, எம்டிஎம் வந்துட்டு அவங்களுக்கு உரிய காரியத்தை பண்ணியிருக்கார் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது அவர் வந்துட்டு கஷ்டமான புக்கை தமிழ்ல கொண்டு வந்திருக்கார். உங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சா நீங்க ஆங்கிலத்திலேயே படிச்சுட்டு போயிடுங்க, தமிழ் தயவு செஞ்சு படிக்காதீங்க. எந்த மொழிபெயர்ப்பா இருக்கட்டும், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், ரொம்ப புகழ்பெற்ற எழுத்தாளர்னு சொல்லக்கூடியவங்களை கூட தயவு செஞ்சு ஆங்கிலத்துல இருந்து தமிழுக்கு வந்ததுன்னா படிக்காதீங்கிறதான் என்னோட சார்பு நிலை இதுல. கண்டிப்பா இதே மாதிரி ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆத்தர் அப்ரூவ்டே, இப்போ நம்ம ரஷ்ய எழுத்தாளர்கள் அவங்களோட அப்ரூவ்டு டிரான்ஸ்லேஷனே இருக்கு. ஸோ அதனால இப்போ நீங்க அதுவும் பார்க்கலாம். இப்போ ஃபேமஸான பல எழுத்தாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே வந்து கொலாபரேட் பண்ணி எழுதுறாங்க. ஸோ அது ஆங்கிலத்தில் நல்லபடியா கிடைச்சிக்கலாம். தமிழ்ல அந்த அளவுக்கு கொலாபரேஷன் இருக்கான்னு தெரியல. டெஃபினட்டா நம்ம நீங்க சொன்னப்பதான் ஞாபகம் வந்தது, அருகி முரகாமி ஆங்கிலத்துல எழுதக்கூடியவர், ஆனா அவர் வந்துட்டு இது பண்றார். அது மாதிரி பொயட்ஸ், அதாவது பால் கொய்லோட நாவல் எல்லாமே வந்துட்டு அவர் அப்ரூவ்டு டிரான்ஸ்லேட்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ கரெக்ட், அவங்களோட ஒரு தொடர்ச்சியா பேசிட்டே இருக்காங்க அவங்க. அதாவது நீங்க அந்த லெட்டர்ஸ பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஜோஷ் வருது. அதாவது ஒரு வருஷம் அவங்க 2 பேரும் இதத்தான் சொல்ல வந்தியா, இப்படி இது பண்ணலாமா அப்படின்னு அவங்க ஒரு உரையாடல்ல இருக்காங்க. இவங்க அப்படியே புத்தகத்தை படிக்கிறாங்க, அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு ஒரு வேலையா பண்ணக்கூடாது. எம்டிஎம் ரொம்ப நல்ல ஆளு, எம்டிஎம் மிகச்சிறந்த கதாசிரியர். அவருக்கு வந்துட்டு ஒரு புனைவாளுமை, அவரோட கதைகளை நான் நிஜமாவே மைத்ரேயி அந்த புத்தகம்லாம் ரொம்ப விரும்பிதான் வாசிச்சிருக்கேன். ஆனா யார் மொழிபெயர்ப்பு செஞ்சாலும் போகக்கூடாதுங்கிறதான் நான் கத்துண்ட ஒரு கசப்பான பாடம். அருமை அருமை. அங்கிருந்து அடுத்த இலக்கிய கான்ட்ரவர்சிக்குள்ள போயிடலாம். இது வந்து எப்படி சொல்றது, ஒரு 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 அப்பா மகள் உறவு மாதிரி இருந்த ஒரு விஷயம் தான். அதாவது 0 டிகிரி பப்ளிகேஷன்ஸ் அண்ட் சாரு நிவேதிதா ஒரு டைவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 0 டிகிரி அந்த பத்திரிகை அந்த பப்ளிகேஷனோட பேரே பார்த்தீங்கன்னா சாரு நிவேதிதாவோட 0 டிகிரி நாவலை முன்வைத்து அதுல தான் 0 டிகிரி பப்ளிகேஷன் அப்படின்னு பேர் வச்சாங்க.
பட் அதுல வந்து சாரு நிவேதிதா வந்து திடீர்னு வந்துட்டு ஒரு மன முறிவு ஏற்பட்டு எனக்கு சரியா மதிப்பு கொடுக்கல, செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அதை ஒரு குறுநாவலா, எப்பவுமே வந்து சாரு நிவேதிதா கூட சண்டை போட்டாருன்னா அதுக்கு ஒரு குறுநாவல் எழுதிடுவாரு. மிஷ்கின் வந்து அது மாதிரி ஒரு வாட்டி அவரை விரல வச்சு விரல் நாட்டை மாதிரி ஒரு பாட்டை எடுத்துட்டு அதுக்கு வாங்கி கட்டிட்டார். ஜெயமோகன் நிறைய வாட்டி அது மாதிரி வாங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில் இப்ப வந்து 0 டிகிரி பப்ளிகேஷன்ஸ், குறிப்பா ராம்ஜி ஆகட்டும், வரலாறு முக்கியம் அமைச்சருங்கிற மாதிரி நீங்க அந்த மிஷ்கின் கொண்டு வந்தது உங்க டச் ரொம்ப கண்டினியூ பண்ணீங்க. ஆமா, விரல் நாட்டியத்துல அவரு அந்த மிஷ்கினுக்காக ஒரு குறுநாவல் சொல்லிய ஒழிய ஒரு குறுநாவல் லெவலுக்கு எழுதிட்டாரு. பட் இதுல குறுநாவல்னு பேர் போட்டு எழுதிட்டாரு, லீபிள் போட்டு எழுதிட்டாரு. தனக்கே ஒரு ஆர்ட் ஆஃப் ஃபிக்ஷன் பாணியில ஒரு கதை எழுதியிருக்காரு. ஆக்சுவலா எனக்கு இந்த சர்ச்சையில முக்கியமா இருக்க அந்த குறுநாவலை வந்து சட்டுன்னு படிச்சு முடிச்சுட்டாங்க நிஜமாவே. மனுஷன் வந்து நான் தான் சொன்னேன், சாரு நிவேதிதா மேல எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் எழுத்து வந்து ஒரு ஒரு இப்படி ஒரு அட்ராக்டிவான விதத்தில் எழுதக்கூடிய உரையாடல்களை வச்சு எப்படி ஒரு கதையை நகர்த்துறதுன்னு தெரியும். இடையில அவர் தூர விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு குறுநாவல், இது குறுநாவலா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அது ஒரு பெரிய சர்ச்சையில இருக்கு, அது விட்டுருங்க. பட் ஆனா அவர் எழுத்து, அவர் வந்து 10 எழுத்தாளர் அப்படின்னு கூட சொன்னா கூட அந்த 10 எழுத்தாளர்லயும் கூட அவர் எப்படி அது அருமையா கொண்டு வராரு அப்படின்னு தான். பட் ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்ன பண்றோம்னா, இட் சீம்ஸ் லைக் ஹீஸ் ஹர்ட். அந்த அவர் வந்து சாரு நிவேதிதா வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஆளுன்னு தெரியும். அதே சமயத்துல அவரும் இன்சென்சிட்டிவா நிறைய பேர் திட்டிருக்காரு அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து இவ்வளவு சென்சிட்டிவா வந்துட்டு எனக்கு வந்து இவர் எல்லா இடத்துலயும் அவங்கள பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. பிளாக் பண்ணி வச்சுட்டு ஏன் இன்னொருத்தர் போன்ல இருந்து என்ன கூப்பிடல அப்படின்னு கேட்கறதெல்லாம் கொஞ்சம் காமெடி நுச்சம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் பிளாக் பண்ணுவேன், ஆனாலும் நீங்க வேற ஒருத்தர் போன் எடுத்து என்ன கூப்பிடணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அது எப்படின்னு எனக்கு புரியல. ஐ ஃபீல் ஃபார் தம். பட் அட் த சேம் டைம் வந்து அது ஒரு இலக்கிய சர்ச்சை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க இதை பத்தி என்ன படிச்சீங்க, என்ன நினைக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க. நீங்க எல்லாத்தையும் ரொம்ப அழகா கவர் பண்ணிட்டீங்க. சொல்றதுக்கு வேற பெருசா வேற எதுவும் இல்ல. முக்கியமா 3 இதை தொகுத்து சொல்றோம்னா, நீங்க சொன்னதுல வந்துட்டு முதல் கருத்து அந்த சாரு எப்பவுமே சிக்கல்களுக்குள்ள போகக்கூடியவர். 2வது நான் பார்த்தது வந்துட்டு பதிப்பாளர் எழுத்தாளர் தொடர்பு. அது வந்துட்டு எப்பவுமே ஒரு ரொம்ப ஒன்றும் சிறப்பா இருக்கிறது இல்லை. எங்க அம்மா ஒரு எழுத்தாளருங்கிறதுல அவங்களுக்கு பதிப்பாளர்களை பிடிக்காது. எல்லாரும் பத்தியும் ஏதாவது குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள விட்டுட்டு வேற எங்கேயாவது போயிட்டே தான் இருப்பாங்க. எங்க அம்மாங்கிறதுனால சொல்ல வரல, பட் அவங்களே இந்த மாதிரி தான். நானே சொல்லுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போமான்னு. அவங்க இல்லம்பாங்க. ஸோ அது நம்ம வேற இடத்துலயும் பார்த்திருக்கோம். அதாவது புதுமை பித்தன் காலத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் இப்ப காலச்சுவடு பல பேரை பகைச்சுண்டது, உயிர்மை சில பேரை பகைச்சுண்டது. அதுக்கப்புறமா இப்போ 0 டிகிரியும் தவிர்க்க முடியாது. ஏன்னா 0 டிகிரிங்கிறது, 0 டிகிரி பப்ளிஷிங்கிறது ஒரு பதிப்பகம். அவங்க வந்துட்டு ஒரு பல்வேறு அவங்களோட எல்லைகளை விஸ்தீரணம் பண்ணிட்டே அவங்க வந்துட்டு ஸ்கேல் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு நிச்சயமா நம்ம இடம் கொடுக்கணும். அதுக்கு வந்துட்டு சில பேருக்கு இடம் இருக்காது. அதுக்கு தான் இங்க இப்போ ஆயிரக்கணக்கான பதிப்பகங்கள் தமிழ்ல இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிழக்கு முக்கியமான பதிப்பகமா இருக்கு. அப்புறம் எதிர்ங்கிறாங்க, இதுங்கிறாங்க, அடையாளம்ங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கருப்பு பிரதிகள் நிறைய வந்திருக்கிறது ஒரு நல்ல ஒரு முக்கியமான அம்சம். சென்னை புத்தக கண்காட்சி போனா நம்மளுக்கு பிரமிப்பா இருக்கு. ஆனா அவங்க வந்துட்டு 0 டிகிரி ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? நாவல் போட்டி வைக்கிறாங்க, சிறுகதை போட்டி வைக்கிறாங்க. அதை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க 2-3 வருஷமா. அதுக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க. அது வந்துட்டு ஒரு பல புதிய எழுத்தாளர்களை, பல நல்ல எழுத்துக்களை அடையாளம் காண வைக்குது. நீங்க சொன்ன மாதிரி சாரு கிட்டே இருந்து வர இந்த மாதிரி சமயங்கள்ல வர எழுத்து எப்பவுமே ஒரு கொஞ்சம் உச்சமா தான் இருக்கும், தனித்துவமா இருக்கும். அவரை மாதிரி இந்த மாதிரி சிக்கலை இந்த மாதிரி ஒருத்தர் அணுகலாங்கிறது தோணவே தோணாது. ஏன்னா சில பேர் கட்டுரையா ரொம்ப ட்ரையா எழுதுவாங்க. சில பேர் இதை நான் வந்துட்டு இலக்கியத்தரமாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நாவல் ஆக்கிடுவாங்க. அவர் வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமா அதை கொண்டு போயிருந்தார். சோ அது வந்து சாருவோட தனித்துவம். அருமை. அடுத்தது வந்துட்டு இந்த சினிமா விமர்சனம் பத்தி, அதாவது நான் பார்த்த வரைக்கும் டங்குவார் அருந்த கங்குவா அப்படின்னாங்க, தொங்கலில் பிட்ட தங்கலான் அப்படின்னு போட்டு இன்னொருத்தர் போட்டிருந்தாரு. அதாவது இது எதுக்கு சொல்றோம்னா, ரிவ்யூவர்ஸ், நம்ம ஏற்கனவே ரிவ்யூவர் ஃபார் த ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு டாக் ஜட்ஜில் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். பட் ஆனா இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே கூட அதுக்கான நெகட்டிவ் கேம்பெயினிங் ஆரம்பிச்சிருது. அதனால இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட படங்கள் பாத்தீங்கன்னா கங்குவா அண்ட் தங்கலான் அப்படின்னு சொல்லலாம்.
கங்குவா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுக்கு என்னென்னமோ காரணம் சொல்றாங்க. அதாவது முன்ன வந்து ஒரு வாட்டி வந்து ஜோதிகா ஏதோ கோயில் கோயில்களுக்கு பணம் கொடுக்கறத விட பள்ளிகளுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஆமா, அப்புறம் தீபாவளி அவங்க நிறைய இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. தீபாவளி போது ஏதோ வெடி வெடிக்க கூடாது, அப்புறம் பெட்டாம் போது ஏன் இப்படி எல்லாம், அதாவது மிருகங்களை ஏன் வதைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கல்வித்தரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்க 2 பேரும் கூட்டு போய் பாம்பேல உயர்தர கல்வி நிறுவனத்துல படிக்க வைக்கிறாங்க அப்படின்றதுலாம் ரொம்ப குற்றச்சாட்டா இருந்துச்சு. அதெல்லாம் சேர்த்துதான் தாக்கியிருக்காங்க அப்படின்றாங்க. சோ அது தவிர ரஞ்சித் நல்ல இயக்குனர், சர்பாட்டா பிரகாரம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பண்ணி இருந்தா கூட அந்த படத்துக்கான நெகட்டிவ் விமர்சனங்கள், அதாவது தங்களான் வந்து அவ்வளவு மோசமான படம் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்துச்சுன்னா அதுல பாடல்களாகட்டும், அதுல அவங்க படிச்ச உழைப்பு, 2 படத்துக்கும் அதிகமான உழைப்பு. தங்களான் பத்தி அவ்வளவு ஒன்றும் தெரியல, ஆனா கங்குவை வந்து 1000 கோடி அடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்காக வந்து அந்த தயாரிப்பாளர் பாம்பேல போய் இங்க டேரா போட்டு அங்கேயே அபார்ட்மெண்ட் எல்லாம் புக் பண்ணிட்டு அங்கேயே இருந்த மாதிரி எல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க ஞானவேல் ராஜாலாம். பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் அது ஓடல. ஸோ இந்த ரிவ்யூவரோட இது பண்ணலாம். அட்லீஸ்ட் வந்து நம்ம தக் லைஃப்க்கு பார்த்தீங்கன்னா கூட 2 பெரிய ஜாம்பவான்கள் அவங்க வந்து கொடுக்காத அந்த பதட்டம், அதனால அவங்க நினைச்ச அளவுக்கு அந்த அவங்க செட் பண்ண ஹை பாரை ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணாங்க. அந்த விமர்சனம் வந்தாலும் அந்த விமர்சனத்துக்கு தகுந்தபடி தான் படம் இருந்துச்சு. ஆனா கங்குவாவாகட்டும் ரொம்பவே நெகட்டிவ் விமர்சனங்கள், அதாவது தக் லைஃப் ஆச்சும் ஓரளவுக்கு தப்பிச்சு ஓடிருச்சுன்னு தான் சொல்லலாம். ஓரளவு இந்த அளவுக்கு நெகட்டிவ் விமர்சனங்களை சந்திக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எப்படி போகுதுன்னு அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் 2 படமும் பார்த்தேன், கங்குவா தங்கலான். கங்குவா வந்து ரொம்ப குறைந்த எதிர்பார்ப்போட பார்த்ததுனால ஓரளவு எனக்கு கிளிக் ஆச்சு. தங்கலான் வந்துட்டு பாக்குறதுக்கு வேற மாதிரியான படம். அதுக்கு அதாவது அந்த மாய யதார்த்தவாதம்ங்கிறது தமிழர்களுக்கு பெரிய திரைக்கு செல்லுபடி ஆகுமான்னு தெரியல. பட் இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்துட்டு இப்போ, அதாவது நம்ம ஒரு பின்னணியை பார்க்கணும். இர்ஃபான் வியூக்குள்ள போனோம்னா அவர் வந்துட்டு ஒரு 500K 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. அவர் வந்து ஒரு விஷயத்த பண்ணார்னா இடைநிலை இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது ஒரு 50,000 100K வச்சுன்னு இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அவர் பண்றது அப்படியே காப்பி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கீழே இருக்கிறவங்க, அதாவது இப்ப நம்ம லெவலுக்கு வந்துடலாம், 5,000 இந்த மாதிரி இவங்க வச்சுருக்கிறவங்க கூட அதை ஃபாலோ பண்றாங்க. ஸோ இப்போ வந்து கங்குவா வந்துட்டு அந்த மாதிரி டாப் லெவல் இன்ஃப்ளூயன்சர்ஸ ஒழுங்கா கவனிச்சாங்களா? தக் லைஃப் கவனிச்சிருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ரொம்ப வெளிப்படையா பேசப்பட்டது. நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க, தக் லைஃப் எப்படியோ ஓடிச்சு. நீங்க அந்த எப்படியோ ஓடிச்சுங்கிறது உங்களுக்கும் காரணம் தெரியும். அதை வந்துட்டு அவங்க வந்து சரியான முறையில எல்லாரையும் கவனிக்கிறாங்க. கங்குவாவோ தங்கலானோ இந்த மாதிரி அவங்க வந்து வேற மாதிரி நம்ம வந்துட்டு பார்த்து போவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிருக்கலாம். இத வந்துட்டு துராந்தர் மாதிரி படங்கள் ரொம்ப சிறப்பா செய்யறாங்க. படம் நல்லா இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். படம் நல்லா இருக்கணும், கூடவே இந்த மாதிரி ஜிகினா வேலைகளும் நல்ல முறையில பண்ணணும்னு இது இன்னொரு விஷயம் நம்ம இதை பத்தி நம்ம டச் பண்ணி ஆகணும். இன்னொன்னு இவங்க மாதிரி சொல்றேன், கூலி அதே மாதிரி தான் நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்த போதிலும் தயாரிப்பாளருக்கு அடிப்படலான்னு தான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு அந்த படம் வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து அவங்க நினைச்ச அளவுக்கு வந்து 800 கோடி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. அப்படி அந்த அளவுக்கு போனா கூட போட்ட காசுக்கு மேல பணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இப்போ டாக்டர் பால் இந்த மாதிரி மக்கள்லாம் கட்டங்கட்டி அடிக்கிற மாதிரி, ஒருவேளை ஜெயமோகன் சொன்னது இதுதான், சூர்யாவை ஒரு சாரார் வந்து கட்டங்கட்டி அடிக்கிறாங்க. அது வந்து இப்போ அகரம் ஃபவுண்டேஷன் வந்துட்டு வருஷம் பண்ற விழாம்போதும் இதே மாதிரி சிக்கல்கள் வருதோன்னு எனக்கு தோணுது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது என்ன சிக்கல்? அகரம் இந்த வாட்டி யாரெல்லாம் சமஸ்து ஏதோ எழுதியிருந்தாரு, நான் அதை முழுக்க ஃபாலோ பண்ணல ஒன்ஸ் அகைன். இல்ல இது அதே மாதிரி தான். அகரம் ஃபவுண்டேஷன் வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெட்ரோ படத்துல இருந்து லாபங்கள்ல இருந்து நாங்க பண்றோம் அப்படின்னாங்க. ஆனா ரெட்ரோ படம் ஃபெயிலியர் படம். சோ அந்த படத்துல இருந்து இப்படி லாபத்துல இருந்து இப்படி நீங்க இவ்வளவு எடுத்து பண்றீங்க அப்படின்றதுதான் சந்தேகத்தை கிளப்பிச்சு. சோ அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, பட் ஆனா இவங்க என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கணும்னா, சூர்யா அப்படிங்கிற ஒரு நடிகர், அவர் வந்து ப்ரொடியூசர் கிடையாது. சோ அவர் வந்து படம் லாபமா ஓடுதோ நஷ்டமா ஓடுதோ அதனால இல்ல, அவருக்கான சம்பளம் அவருக்கு கிடைச்சிருவாங்க. அதாவது நம்மள மாதிரி ஒரு தொழிலாளர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, எம்ப்ளாயி இருந்தீங்கன்னா, உங்க கம்பெனியோட ஸ்டாக் மேல கீழே போனாலும் கூட உங்களுக்கு சம்பளம் வர்றது வந்துட்டு தான் இருக்கும். சோ அது அப்படி அதை பார்க்கலாம். பட் ஆனா அது என்னச்சுன்னா, இது ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு இவங்களுக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைக்குது அப்படின்னு. ஒண்ணு வந்து இவங்க பண்ற
வழிமுறைகள் உண்மையிலேயே நல்ல விஷயம். அகரம் ஃபவுண்டேஷன்ஸ்ல வந்து அவரு ஒரு ஒரு வீடியோ பாட்காஸ்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அவங்களோட அந்த பாராட்டு விழால பாத்தீங்கன்னா, அவரு சில வருடங்களுக்கு முன்னால வந்து ஒரு சிறுமிக்கு வந்து உதவி பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு டாக்டரா, ஒரு பெரிய வக்கீலா, இல்ல ஒரு ஒரு பெரிய தொழில் முனைவோரா வந்துட்டு அதே மேடையில வந்து நிக்கிறப்ப வந்துட்டு ஒரு தந்தைக்குரிய பாசத்தோட அவர் பார்த்துதான் நான் நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஜோதிகாவோட அந்த சில சில காமெண்ட்ஸ், அப்புறம் அதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் இன்ஃபுளுன்ஸா கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. அதையும் தாண்டி வந்து இவர் நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இது மாதிரி நீங்க இங்க நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் யூஎஸ்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கணக்குக்கு வந்து டிரான்ஸ்பரண்டா வச்சுக்கணும். அதாவது நீங்க எவ்வளவு பணம் வருது, எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்க, எப்படி ஸ்பெண்ட் பண்ணி யார் யாருக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து அரசு துறையா இல்லாட்டியும் கூட ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆல்மோஸ்ட், ஏன்னா உங்களுக்கு வந்து டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. நீங்க ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நிறைய இருக்குங்கிறது எப்படி சொல்றதுன்னா, அவங்க டாக்ஸை கட்ட வேண்டியது நிறைய இடத்துல கட்ட வேண்டியது இல்லை. சோ அதுல முறைகேடுகள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. இவங்க பண்றாங்க அப்படின்னு நான் சொல்லல, ஆனா அதுக்கு அதை வைத்து நிறைய பேர் சாத்தியக்கூறுகளோட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த டாக்ஸ்க்கு பிரேக் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா சூர்யா அதை செய்யல, பட் அதுக்காக தான் வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கான டிரான்ஸ்பரன்சி லாஸ் எல்லாம் பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க, யூஎஸ்ல ஆகட்டும் இந்தியால ஆகட்டும். ஸோ அது வந்து அவங்க வந்து அந்த பணம் எப்படி வந்துச்சு, அது எப்படி போகுது அப்படிங்கறத வந்து அவங்க அறிவிச்சு ஆகணும். ஏன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட ஃபண்ட் வாங்குறாங்க, மக்கள் கிட்ட இருந்து ஃபண்ட் வாங்குறாங்க. அவர் சம்பளத்துல இருந்து பெரும்பகுதி கொடுத்தாலும் கூட இந்த ஃபண்ட்ஸும் வர்றதுனால அதை கொஸ்டின் கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு அவங்க சரியான பதில் கொடுக்கல அப்படிங்கிறது தான் அதுல கொஞ்சம் பெரிய பிரச்சனையான விஷயமா போச்சு. இது தவிர ஏற்கனவே அந்த ஜோதி மேல இருந்த அந்த கோபத்தையும் சேர்த்து இப்போ வந்து சிவகுமார் அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு போராத காலம் தான் சொல்ல முடியும். இந்த வருஷம் வந்த பல படங்கள் ரெட்ரோ முதல் கொண்டு ஃபெயிலியர் ஆச்சு. இப்ப தங்கலான் கூட பாத்தீங்கன்னா ஞானவேல் ராஜாவோட தான், அவங்களும் வந்து சிவகுமார் ஃபேமிலியோட சம்பந்தப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லணும். தங்கலான் ஆகட்டும் அந்த படமும் வந்து ஞானவேல் ராஜாவோட ப்ரொடக்ஷன் தான். ஸோ இது மாதிரி அவங்களுக்கு நிறைய அடி வாங்கிட்டு இருக்காங்க. பட் என்ன பொறுத்தளவு இந்த பர்டிகுலர் அகரம் விஷயம்னு பாத்தீங்கன்னா, தே ஷுட் பிரிங் அபவுட் டிரான்ஸ்பரன்சி. ஏன்னா அவங்க கூட சேர்ந்து வேலை செய்த மற்ற சக நடிகர்களே கூட அதை பத்தி சந்தேகமா கேள்வியில போகும்போது இட் பிகம்ஸ் ரீசனபிள் தட் தே ஹேவ் டு ஆன்சர் இட் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. சரி, அங்கிருந்து நம்ம அடுத்த கான்ட்ரவர்சி, இப்போ லேட்டஸ்ட் கான்ட்ரவர்சி வெஸ்ட் பெங்கால்ல வந்து பத்தி எரிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ மெஸ்ஸி நம்மளுக்கு தெரிஞ்சு அவர் வந்து இன்டர்நேஷனல் சாக்கர் ஸ்டார். அவருக்கு வந்து உலகம் முழுக்க வந்து ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸிக்கு வந்து உலகளாவிய நிறைய சாக்கர் ஃபேன்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால், கேரளா இந்த மாதிரி மாநிலங்கள் வந்து ஃபுட்பால், சாக்கர் அல்ல ஃபுட்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றது, வெறித்தனமான ஆதரவாளர் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாநிலங்கள். ஸோ அங்க அவர் வெஸ்ட் பெங்கால்ல வந்து மெஸ்ஸி அழைச்சிருக்காங்க. அவர் அங்க போனப்போ அதுக்கான டிக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா தாறுமாறான பிரைஸ்ல அந்த ஆர்கனைசேஷன் வந்து டிக்கெட் வித்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து 2000 தான் குறைந்த விலை டிக்கெட்டு. ஸோ சில பேர் வந்து 25,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க அந்த டிக்கெட்டுக்கு. சில பேர் 50,000 கொடுத்து பெரும் பணக்காரர்கள் முதல் வரிசையில் உட்கார்ந்தவங்களாம் இருக்காங்க. ஸோ இதுல வந்து ஒரு 20-30 சீட்டு தாண்டி இருந்தவங்களாம் 5,000 மக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்னன்னா, அவங்க டிக்கெட் கொடுத்து போனதுக்காக யாருமே கவலைப்படல. தங்களோட ஸ்டாரை பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல தான் போயிருக்காங்க. ஆனா என்ன பண்ணிருக்காங்க, நம்ம வழக்கம் போல நம்ம அரசியல்வாதிகள், செலிபிரிட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அவர் மேடைக்கு அது கிரவுண்டுக்குள்ள, மேடை கூட இல்ல கிரவுண்டுக்குள்ள அவர் இறங்கி நடந்து வைப்பா, அவரை சுத்தி நின்று அவங்களே போட்டோ எடுத்து அவங்கள சுத்தி நின்று மெஸ்ஸி வந்து அந்த கிரவுண்ட்ல இப்ப 5,000 கொடுத்து நீங்க கிரவுண்டுக்கு போறீங்க, லட்சக்கணக்கான மக்கள் கூஞ்சிருக்காங்க, உங்களுக்கு மெஸ்ஸி வந்து ரொம்ப கம்மியான நேரம் தான் பார்க்க முடியும். அதுலயும் அவர் வந்து ஒரு 5-10 நிமிஷத்துல இவங்க கூட்டத்துல போய்விட்டு அவங்க என்னென்னமோ நிகழ்ச்சியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது மெஸ்ஸி வந்து கோல் அடிப்பாரு, பெனால்டி ஷூட் அவுட் பண்ணுவாரு அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அவர் வந்து இவங்க பண்ண கலைபாரத்துல அவர் பயந்து போயிட்டு என்னடா இது இப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிட்டாரு. அவரு கிளம்பி போனதுல ரசிகர்கள் எல்லாம் கோபம் அடைஞ்சு 5,000 கொடுத்து வந்திருக்கோம், 10,000 கொடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரு சீட்டு எல்லாம் கிழிச்சு வீச ஆரம்பிச்சுட்டாங்க. தீயெல்லாம் வச்சு விட்டுருக்காங்க சில இடத்துல வந்து. நான் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அங்க இருந்த ஒரு பாவம், அவர் வந்து ரொம்ப ஒரு தினக்கூலியாளர் போல இருக்கு. அவர் வந்து 5,000 டிக்கெட் கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்காரு மெஸ்ஸியை பார்க்கணுங்கிறதுக்கு. அவர் வந்து கடுப்புல என்ன பண்ணிட்டாருன்னா, அங்க இருந்த கார்பெட்டை சுத்தி எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. நான் கொடுத்த பணத்துக்கு அந்த கார்பெட்டாச்சு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. மோசமான நிகழ்வு தான். ஆனா இது வந்து என்னன்னா மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். இந்தியாவோட கிரௌட் மேனேஜ்மெண்ட் லக்கிலி எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா இது வந்து எல்லாருமே, ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு பாம்பேல நடந்துச்சு, சச்சின் டெண்டுல்கர் கலந்துகிட்டாரு. உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் பாம்பே கிரௌட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த கிரௌட்ல அருமையா மெஸ்ஸியும் என்ஜாய் பண்ணாரு. சச்சின் டெண்டுல்கர் எவ்வளவு பெரிய ஸ்டார்னு தெரியும் பாம்பேல, அவரும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அருமையா நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஹைதராபாத் வந்திருக்காரு நினைக்கிறேன், அங்கேயும் நல்லபடியா நடந்துச்சு. ஆனா வெஸ்ட் பெங்கால் மாதிரி இப்படி நடந்தது வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான காரியமா இருந்துச்சு. அதை பத்தி மெஸ்ஸி எதுவும் சொன்னானா கூட அது மக்களுக்கு வந்து ஒரு நிர்வாகன்மையை காட்டுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அருமை அருமை. அதுல பெருசா எதுவும் ஆட் பண்ண எதுவும் இல்லை. பட் ஆனா இப்போ வந்துட்டு கோலி வந்துட்டு இப்போ இதுக்கு ஆடுறாரு, இந்தியா வித்தின் இந்தியா நம்ம ஸ்டேட்ஸுக்கு நடக்கிற ஒன் டே மேட்ச் ஆடுறாரு. ஸோ அதுல வந்துட்டு சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல நடக்கிற மேட்சை வந்துட்டு அவங்க கேன்சல் பண்ணிட்டு இண்டோருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் மக்கள் பண்றதுனால என்ன ஆகுது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது இப்போ மெதுவா கம்மியாயிண்டே வந்து நம்ம டிவில மட்டும்தான் கோலி, இஷான் கிஷன் நல்ல பெரிய மேட்ச், ஒன் டே மேட்ச் சூப்பரா போயிட்டாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இழந்துரும் அப்படின்னா. சரி, அங்க திருப்பி இலக்கியத்துக்கு திரும்பி வந்துடலாம். நம்ம இந்த லாஸ்ட் வீக் ஒரு 2 வீக்ஸ் முன்னால திடீர்னு பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி பெரும்பட்டியல் சிறுபட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு, முன்ன வந்து சாகித்ய அகாடமியில இந்த மாதிரிலாம் வந்துச்சான்னு தெரியல. ஏன்னா புக்கர்ல தான் வந்து லாங் லிஸ்ட் ஷார்ட் லிஸ்ட்னு வரும். என்ஐபில நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் புக்ஸ்ல யூஎஸ்ல கொடுக்குற அந்த புக்ல வந்துட்டு லாங் லிஸ்ட் ஷார்ட் லிஸ்ட்னு வரும். நோபல்ல கூட ஷார்ட் லிஸ்ட் லாங் லிஸ்ட், நோபல் லிட்டரேச்சர் கூட லாங் லிஸ்ட் ஷார்ட் லிஸ்ட்லாம் வந்திருக்கு. பட் ஆனா இப்போ திடீர்னு சாகித்ய அகாடமியில வந்து ஒரு திடீர்னு ஒரு அதிகாரப்பூர்வமற்ற ஒரு பட்டியல் வந்துச்சு. பட்டியல் வந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, அதுல வந்து இவர்தான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேரையும் போட்டு கொடுத்துட்டாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க அந்த பட்டியல் லிஸ்ட் பண்ணவங்கள பார்த்தாங்கன்னா பெரும்பாலும் இடதுசாரி பக்கம் இருக்கும் எழுத்தாளர்கள் தான் இருந்தாங்க அப்படின்னு இன்னொரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை வந்து வெண்ணிலா இருக்காங்க, அதான் சொன்னேன் பெரும்பாலும் அப்படின்னு சொன்னா, பெரும்பாலும் சொல்லிக்கலாம். சோ அதான் இது என்ன முக்காவது சிபிஐ எம் இடதுசாரி செல்வாக்கு யாருக்கு இருக்கோ அவங்கதான் சாகித்ய வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்துட்டு இருந்துச்சு. பட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இதுல சில பேர் வந்துட்டு அந்த பட்டியலை பார்த்து உண்மையை நம்பி அந்த எழுத்தாளருக்கான பாராட்டுதலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது உண்மையா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் அது உண்மை இல்லை அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் செய்தி. இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க? ஆமா அப்படியா? அது நன்றி. நான் உண்மைன்னு தான் நினைச்சேன். ஆனா இது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். அதாவது முன்னாடி எல்லாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிலருக்கு ஒரு பேச்சுக்கு எடுத்துப்போம். அபிலாஷுக்கு வந்துட்டு பரிசு கிடைக்கும் போது இவரால தான் கிடைத்ததா இல்ல அவரோட பரிந்துரையினால கிடைத்ததாங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விவாதங்கள் ஓடி அது வந்துட்டு மனஸ்தாபங்களை உண்டு பண்ணுது. இப்போ வந்துட்டு இவங்க வந்து வெளிப்படையா இதுதான் பெரும்பட்டியல் அப்படிங்கிற மாதிரி சாகித்ய அகாடமியே சொல்ல ஆரம்பிக்கணுங்கிறதான் என்னோட ஆசை. நோபல் சொல்றது இல்லை, நீங்க சொல்ற மாதிரி நோபல் வந்துட்டு எல்லாத்தையுமே ரொம்ப ரகசியமா வச்சுட்டு இருக்கு, யாரோ ஒருத்தருக்கு அவங்களுக்கு பிடித்தவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சாகித்ய அகாடமி, ஞானபீடம் எல்லாமே அவங்களுக்கு பிடித்தவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. திமுக ஆதரவு இருந்தா இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக ஆதரவா இருக்கிறவங்களுக்கு தான் பெரும்பாலும் அவங்க பட்டியல்ல இடம் பிடிக்கிறாங்க. சோ இதெல்லாம் வெளிப்படையா காமிக்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் அதை வந்துட்டு லீக் பண்ணிருக்காங்க. சோ விக்கி லீக்ஸ் மாதிரி இதுவும் ஒரு நல்ல முன்னெடுப்பு தான் தோணுது. விருது அதாவது அந்த பட்டியல்ல இருந்த அட்லீஸ்ட் ஒரு 7-8 பேர் நிச்சயமா விருதுக்கான எல்லா தகுதிகளும் உடையவர்களாம். நம்ம பேட்டியில வந்து சுப்ரபாரதி மணியனா இருக்கட்டும், அதுக்கப்புறமா கலாப்பிரியா போன்றவர்கள் ரொம்ப இருக்காங்க. வேற யாரெல்லாம் இருந்தாங்க? ரவி சுப்பிரமணியம் இருந்தாரு. ரவி சுப்பிரமணியமும் சீனு ராமசாமி இருக்காரு. அவரோட புத்தகத்தை நான் இன்னும் படிக்கல. ஆனா சீனு ராமசாமின்னு உடனே எனக்கு ஃபெட்னா ஞாபகம் வருது. ஃபெட்னால என்ன ஆச்சு? அவரும் ஃபெட்னா வந்திருந்தார், புத்தகம் எல்லாம் வெளியிட்டார். அங்கேயும் ஏதோ ஒரு இலக்கிய சர்ச்சை வந்ததாமே. ஆமா, ஃபெட்னா வந்து நீங்க வந்து நான் இதை சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஃபெட்னாவுடைய பல செயல்பாடுகள் வந்து ஏற்புடையதில்லை. ஏன்னா ஃபெட்னா வந்து இங்க வந்து ஃபெட்னா அப்படிங்கிற தெரியாதவங்களுக்கு வந்து வட அமெரிக்காவில் இருக்கும் தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பு தான் ஃபெட்னா அப்படிங்கிறது, ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் அசோசியேஷன் நார்த் அமெரிக்கா அப்படிங்கிறது அந்த கூட்டமைப்போட இது. ஆனா அதுல என்ன முதல்ல இருந்தே எனக்கு பிடிக்காதது காரணம் என்னன்னா, அவங்க ரொம்ப சினிமா இல்லது பாப்புலர் மீடியா அது சார்ந்தே இருப்பாங்க. இங்க இலக்கியத்தை வளர்க்கறதுக்கான பெரும்பாலும் எதுவும் முன்னெடுத்துலாம் செய்யறது இல்லை அப்படின்னு என்னுடைய பலகால இதா இருந்துச்சு. அதனாலயே நான் ஃபெட்னாவோட எந்த இதுக்கும் போனதில்லை அப்படிங்கறது சொல்லலாம். இப்ப நான் போகாதனால அது ஒன்றும் குறைஞ்சு போறதில்லை, அது என்னோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு வச்சுக்கலாம். பட் ஆனா இந்த வருஷம் என்னன்னா, அந்த ஃபெட்னாக்கு போன சிலரே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இலக்கிய அமர்வு ஒன்று நடத்தியிருக்காங்க. அந்த இலக்கிய அமர்வு வந்துட்டு ஸ்டாலின் ராஜாங்கத்தை அழைச்சிருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க. அப்புறம்
அப்புறம் வேணுகோபால் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரையும் அதிகமா பேசவே விடல. அது ஒரு இலக்கிய அமர்வுல வந்துட்டு இவங்க வந்து இலக்கிய ஆளுமைகள். இப்போ ஸ்டாலின் ராஜாங்கம் வந்து எவ்வளவு எழுதிட்டு இருக்காரு. பல மாற்று கருத்துக்களை, இடதுசாரி சிந்தனைகளை, இல்ல இந்த பௌத்தம் பத்தி அப்படின்லாம் சில ஏற்புடையாத கருத்துக்கள், அதாவது எனக்கு ஏற்புடையாத கருத்துக்கள்லாம் அவன் பகிர்ந்துட்டு இருந்தாலும் கூட அவர் பேராசிரியர், அவர் வந்து நல்லா நல்லா பேசக்கூடியவர், அமைதியான தன்மையாக இருக்கிறார். அதே மாதிரி வேணுகோபாலன் தெரியும் உங்களுக்கு, அவரும் நல்லா எழுத்தாளர், நல்ல பேச்சாளர், அருமை. ஆனா அவங்களுக்கு வந்து குறிப்பாக 10 நிமிஷம் பேச கொடுத்துட்டு சீனிராமசாமி போன்ற திரைப்பிரபலங்களை வந்து அதிகமாக பேச நேரம் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி அந்த விழா வந்து இலக்கிய அமர்வு அப்படின்னு சொல்லிட்டு அதுல பெரும்பாலும் பேசுவதற்காக, அதாவது ஸ்ரீனிவாசன் வந்து பேசிட்டு அவர் இங்கே இறங்கி போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சில இடத்துல. சோ அது அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு நீங்க ஏன் இலக்கிய அமைப்பு, இதுக்கு நீங்க சினிமா அமைப்புன்னு வச்சுக்கலாம், இதுக்கு ஏன் இலக்கிய அமைப்புன்னு கூட்டு வந்து இவங்களையும் ஏன் கேவலப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. சீனு ராமசாமி நீங்க சொன்ன மாதிரி அவரும் புஸ்தகம்லாம் எழுதியிருக்காரு, அவர் வந்து தீவிர இலக்கியவாதி கிடையாது அப்படின்னு, ஒரு பாப்புலர் ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். சில தொகுப்புகள் கொடுத்திருக்காரு, அது வந்து இன்னும் வந்து இலக்கிய உலகத்துல அந்த அளவுக்கு விமர்சிக்கப்படல அப்படின்னு நினைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்துட்டு அவர் சினிமால பெரிய ஆளா இருக்கலாம், பட் ஆனா இலக்கியத்துல பார்த்தவ இவங்க ரெண்டு பேரும் பெரிய ஆட்கள் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு நேரம் ஒதுக்கல அப்படின்னு தான் அவங்களோட குற்றச்சாட்டை வச்சாங்க. அதுக்கும் வந்து ஃபிட்னால இருந்து அவங்க தான் வழக்கம் போல பூசி மழுப்பலா சில விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நான் எம் பயஸ்ட் எகெயின்ஸ்ட் ஃபிட்னா அப்படிங்கறதுனால எனக்கு அவங்க பூசி முழுங்கிறத பிடிக்கல. என்ன பொறுத்தளவு வந்துட்டு ஸ்டாலின் ராஜாங்கம் அவங்கலாம் இந்த மாதிரி ஊருக்கு வரதே பெரிய விஷயம். அவங்கள வந்து எவ்வளவு மேக்சிமைஸ் பண்ணி அவங்களுக்கு மேக்சிமைஸ் என்ன பட்டா அவங்களுக்கு அரைநாள் கூட ஒதுக்கிருக்கலாம், அரைநாள் கூட கொடுத்துருக்கோம். நம்ம பேசியிருக்கோம், அவங்க கூட எல்லாம் சில பேர்லாம் எம் கோபாலகிருஷ்ணன் எல்லாம் பேசியிருக்கோம். அதெல்லாம் பேசுறப்போ வந்துட்டு அவங்க அதிகமாக பேசக்கூடியவர்கள், நல்ல அதுனா அவங்களோட ஆளுமைத்தன்மை அப்படிங்கிறது, அவங்களோட பரந்த வாசிப்பு, அவங்களோட பரந்த படைப்புகள், அதை பத்தி எல்லாம் பேசியிருக்கலாம். ஸ்டாலின் ராஜாங்கம் இன்னைக்கு கூட நிறைய எழுதிட்டு இருக்காரு. நான் சொன்ன மாதிரி அவங்களோட கருத்துக்கள் ஏற்புடையதோ இல்லையோ, ஆனா இலக்கியத்தரமா இலக்கிய மயமா பேசுற ஒருத்தரை விட்டுட்டு இது மாதிரி சினிமாக்கள் பின்னால போற ஒரு போக்கு வந்து ஃபெட்னாக்கு என்ன பொறுத்தல தவறுன்னு தான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க அதுல இன்னும் உங்களோட நண்பர்கள்லாம் இருப்பாங்க, அதனால ஃபெட்னா எப்பவுமே, அதாவது ஃபெட்னாக்கு போறவங்க அங்க வந்துட்டு ஒரு நண்பர்களை பாக்குறது, ஃபேமிலியை பாக்குறது, அது வந்துட்டு ஒரு குடும்ப மற்றும் நட்பு சூழல். அதாவது அங்க போயிட்டு வருடத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது ஒரு தடவை சந்திச்சு எல்லாரும் நீங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன நடக்குதுன்னு கேட்கிற விழா. அதுக்கும் இலக்கியத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனாலும் ஒரு சாரார் வந்துட்டு நம்ம புகழடைந்த இலக்கியவாதிகள் கூட்டிட்டு வந்து நம்ம எங்க இந்த இது பண்ணலாம், பேச வைக்கலாங்கிறது ஒரு நல்ல முன்னெடுப்பு தான். ஆனா அது எப்பவுமே அங்க நடக்கிறது இல்லை. ஆனா அவங்க கூட்டின்னு வந்ததே என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல சுவாரஸ்யமான முக்கியமான விஷயம். அதனால நம்ம இப்போ இங்க சு வேணுகோபால் எப்போ வேணுமோ இங்க வரலாம், அவருக்கு 10 ஆண்டு விசா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி யாருக்கெல்லாம் அவரோட கேட்கணும்னு ஆசையா இருக்கோ ஒரு 2 நாள் அவரை வச்சு ஒரு இது நடத்தலாம், பட்டறை நடத்தலாம், முகாம் நடத்தலாம். சோ அதே மாதிரி ஸ்டாலின் ராஜாங்கம் எல்லாருக்கும் ஒரு இந்த இது பண்ணலாம், விழா பண்ணலாம். அதுக்கு ஃபெட்னா உதவியா இருந்திருக்கு. அந்த விதத்துல ஃபெட்னாவை நிச்சயமா பாராட்டலாம். கண்டிப்பா. இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி சம்பந்தம் இல்லாத இந்த நக்கீரன் கோபாலும் ஒன் ஆஃப் த அழைப்பாளர். அதுல அவர் வந்து நேரடியா மேடையிலேயே சொல்லிட்டாரு, இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு அவர் கேட்டாரு. அருமையான கேட்டார். அது வந்து உண்மையான அது வந்து ஃபெட்னாக்கு வந்து எனக்கு சம்மட்டியில அடிச்ச மாதிரி தான் இருக்கு. யார எந்தெந்த துறைக்கு எந்தெந்த விதத்துல கூப்பிடணும். இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜேர்னலிசம் பத்தியான விஷயத்துக்கு வந்து கோபால் கூப்பிட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அருமையா பேசியிருப்பாரு. அதை விட்டுட்டு அவர் இலக்கிய இதுக்கு கூப்பிட்டதுக்கு அவருக்கே அது ஒப்புமையா இல்லை அப்படிங்கிறது தான் இதுல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது முக்கியமான விஷயம். அந்த தெளிவு அவர் அங்க சொன்னதுங்கிறது அவருக்கே உரிய தைரியம். அது பாராட்டத்தக்க விஷயம். அங்கிருந்து நம்ம கொஞ்சம் பெரிய இடத்துக்கு போயிடலாம். பெரிய இடம் அப்படின்னு நான் சொல்றது வந்து தலைவாவோட பொண்ணு வந்து சில 2014 இந்த நியூயார்க்ல யூஎன்ல வந்து ஒரு டான்ஸ் ஆடினாங்க. அதை எவனோ யூடியூப்ல பிடிச்சு போட்டு வருன்னு அழைச்சு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து தாளிச்சு எடுத்துட்டாங்க. இப்போ வந்து அங்கிருந்து மணிசார் வீட்டுக்கு அது அந்த போய் அப்படியே மணிசார் வீட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சுஹாஷினி மணிரத்னம் ஏதோ ஒரு ஆங்கில கண்ணகி நாட்டிய நாடகம் நடிச்சு அத யாரோ ஒருத்தர் இன்டர்நெட்ல எடுத்து போடல, அவங்களே போட்டாங்களான்னு தெரியல. அது ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க கூட ஆசையா பகிர்ந்துருந்தீங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமா, அது வந்துட்டு அதை வந்து தனிமையில எப்படின்னா ஒரே ஒரு நம்ம கான்டெக்ட் முழுக்க பார்க்கணுங்கிற மாதிரி. நான் ஃபர்ஸ்ட் பார்த்த வீடியோவை பார்த்தபோது அது வந்துட்டு மீம் பண்ணக்கூடிய அஹ், அஹ், கேலியாக சித்தரிக்கக்கூடிய மாதிரி தான் இருந்தது. என்னடா அது கண்ணகி திடீர்னு ஆங்கிலம் பேசுறாங்கங்கிறது ஒரு அதிர்ச்சியா இருந்தது. சுகாசினி மணிரத்னம் மாதிரி அவங்க வயதுக்கு தக்கங்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி அவங்க பண்ணக்கூடிய இதை விட்டுட்டு அவங்க இன்னும் அ- ரொம்பவுமே அதிகப்படியா நடிக்கக்கூடியவங்க. அது வந்து மேடைக்கு பொருத்தமானது. ஆனா இந்த கதாபாத்திரம் அவங்களுக்கு பொருத்தமா? நான் பார்த்தது கண்ணாம்பா, அதுக்கப்புறம் விஜயகுமாரி. விஜயகுமாரியே அவங்களே ஒரு சுயலோட ஒரு இந்த படத்துல பண்ணுவாங்க, கமல் படத்துல செம கிண்டலா பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு எல்லல் தன்மை கொண்ட ஒரு விஷயத்தை இன்னுமா கண்ணகிய வச்சுட்டு இருக்காங்க. பிகாஸ் நான் இதை வந்து எப்படி பார்த்தேன்னா 3 விஷயமா பாக்குறேன். சுகாசினி மணிரத்னம் மாதிரி இருக்கிறவங்க எதுக்கு கண்ணகியை எடுக்கணும்? அதுக்கு பதிலா ஒரு கிராஸ் ஓவர் மெட்டீரியல், ஒரு நல்ல புதிய எழுத்தாளர்களை கொண்டு வர கொண்டு வரலாம். ரெண்டாவது மோனோ ஆக்டிங்னு முடிவாயாச்சு அப்படின்னா ஒரு 3-4 கதாபாத்திரங்களை நீங்க மோனோலாக அங்க கொண்டு வர்றதுதான் உங்களோட உண்மையான திறமையா இருக்கும், அந்த மாதிரி ஒரு பண்பட்ட நடிகைக்கு. மூணாவது, இன்னுமா கண்ணகியை வச்சுட்டு இருக்காங்க எதுக்கு? அதாவது சிலப்பதிகாரத்தை கொண்டாடுங்க, அதை வந்துட்டு ஆங்கிலத்துல மொழிபெயருங்க, ஆங்கிலத்துல அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் எழுதுங்க. அதை வந்துட்டு எதுக்கு ஒரு மேடை நாடகமாக்கணும்? அது வந்துட்டு உரிய இசை, அதுக்குரிய பிரம்மாண்டங்கள் எதுவுமே சிலப்பதிகாரம்னா ஒரு பெரும் காப்பியம். அதை வந்துட்டு ஒரு இதுல கொண்டு வரும்போது, அரங்குல கொண்டு வரும்போது அதே அளவு அந்த எப்பிக் ப்ரப்போர்ஷன்ஸ் இருக்கணும். இங்க வந்து ஒரு ஆடிசி இவர் வரப்போறது 6 மாசம் கழிச்சு வரப்போறது, இல்ல இது வரப்போறதுன்னா அந்த மாதிரி கொண்டு வரக்கூடிய ஒரு ஆளுமை சில்லறையா அவங்க வண்டி வந்து ஆடிட்டு போறாங்களேங்கிற மாதிரி பல்வேறு விதமான ஆதங்கள் எனக்கு இருந்தது அதுல. அதுக்காக அவங்கள ட்ராலிங் பண்ணது நியாயமானு கேட்டா நிச்சயமா நியாயம் இல்லை. ஆனா நியாயம் அநியாயம் பார்த்தா இந்த உலகம் நடக்குது. கரெக்ட். என்ன பொறுத்தல வந்து அவங்களுக்கு எவ்வளவு வயசுன்னு தெரியல. நம்ம கமலஹாசனுக்கு 72, அவங்களோட அவங்க அப்பாவோட வயசுலாம் கண்டிப்பா அவங்களுக்கு 65ல இருந்து 70க்குள்ள இருக்கலாம். இந்த வயசுல ஒரு பெண்மணி மேடை ஏறி தைரியமா ஒரு நாட்டிய நாடகம் நிலத்த, அதுவும் இந்த ஓரங்க நாடகம் மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுறது, அதுக்கு பாராட்டணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் எனிவே நீங்க சொன்ன மாதிரி நியாயம் அநியாயத்தை பார்த்தா இந்த உலகம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம நார்த்துக்கு, நம்மளோட வடக்கு டொராண்டோ இலக்கிய சர்ச்சை டிஜே இளங்கோ பிளாகர் காலத்துல இருந்து பாப்புலர் இருந்தவர். டிஜே தமிழன் அப்படின்ற பேர் எழுதிதான் டிஜே இளங்கோ அப்படின்றவர் எழுதிட்டு இருக்காரு. ஸோ அவரு ஏதோ ஒரு நாவலுக்கு விமர்சனம் பண்ண போய் அது வந்து சார்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திலக்ஷன் மோகன் அப்படிங்கிறவர் வந்து போட்டு தாக்கி இருந்தாரு. அதாவது இலக்கிய விமர்சனத்துல வந்து நம்ம பயஸ்னஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவா சொல்றாரு. ஆனா டிஜே தமிழன் வந்து அதுக்கு பதில் அளிக்கும் போது வந்து இல்ல நான் பயஸ்னாலா இல்ல அப்படின்னு அதுக்கு பல காரணங்கள் சொன்னாரு. சோ அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அகைன் இது இலக்கிய சர்ச்சை, ஆனா இது வந்து புலம்பெயர் இலக்கியத்துல வந்து இது ஒரு அங்கமா ஆயிட்டு வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த தலைமுறை இலக்கிய தமிழ் வளரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற இடத்துல இந்த சர்ச்சைகளும் வளருது அப்படிங்கறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனா அதுவும் இந்த சர்ச்சைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்னன்னா அந்த ஊரில் இருந்த அரசியல் சார்பு நிலை கொண்ட சர்ச்சைகள் இங்க வருது அப்படிங்கிறப்போ அது ஒரு கெடுதலான போக்கா பாக்குறேன். ஏன்னா இது நீங்க பாத்துக்கலாம், சோபா சக்தி சில சமயம் எழுதுறப்ப கூட அவருடைய நல்ல கதைகளுக்கு கூட வந்துட்டு அவரோட புலி எதிர்ப்பு காரணமாக அவைகள்லாம் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட காரணங்கள் இருந்திருக்கு. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கான்டெக்ட் வந்து என்னன்னா, படுபச்சி அப்படிங்கிற நாவல் வந்துட்டு ஆட்டோ ஃபிக்ஷன் அப்படிங்கிற முகப்போட திலுக்சன் மோகன்கிறவர் எழுதி ஒரு விழால கூப்பிட்டு வெளியிடுறார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு அவ்வளவு டீட்டெயிலா தெரியல. இலங்கையில ஈரத்துல நம்ம கிழக்கு பகுதிக்கும் வடக்கு பகுதிக்கும் சில பல சிக்கல்கள் உண்டு. உள்ளுக்குள்ளேயே பல்வேறு பிரிவுகள் உண்டுங்கிறதுனால இந்த புத்தக விழாவில அவர் வந்து என்ன சொல்றார், இது நிஜமாவே என்னோட சொந்த கதைங்கிற மாதிரி கிட்டத்தட்ட சொல்றார். ஆனா அந்த கதையில அப்பா வந்துட்டு இல்ல, இங்க அப்பா தான் புத்தகத்தை வெளியிடுறார். அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவர் வந்துட்டு அந்த புத்தகத்துல அந்த டிலுக்சன் மோகன்கிற கதாபாத்திரம் வந்துட்டு ஒரு அறிவியல் விமானம் இந்த இது பண்றவர். ஆனா அவரோட அப்பா தான் அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம். அதாவது
ரியல் லைஃப்ல, உண்மையில. சோ இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது எப்படி நீ ஆட்டோ ஃபிக்ஷன் போடலாம், அதுவும் தலைப்பிலேயே போடலாம், அதுவும் திரும்ப திரும்ப அங்க வந்து உண்மை கதைன்னு எப்படி சொல்லலாங்கிறது ஒரு நியாயமான ஆதங்கம் டிஜே இளங்கோவோட ஆதங்கம். அதை ரொம்ப நேர்மையா அவர் வந்துட்டு அவரோட மிகப்பெரிய பிரச்சனை டிஜே இளங்கோ மிக சீக்கிரம் ரொம்ப ஆழமா வாசித்து விட்டு இந்த மாதிரி ஆட்டோ ஃபிக்ஷன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மேற்கத்திய உதாரணங்கள், ஸ்பானிஷ் இலக்கியத்துல இருந்து இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்காட்டோட அவங்க எல்லாம் எப்படி கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்போ 7ஆம் உலகம் ஆட்டோ ஃபிக்ஷன் கிடையாது, ஆனா ஜெயமோகன் பிச்சை எடுத்திருக்காரு. அதாவது தெரியாமலே போயிருக்காரு. ஆமா, அவங்க பிச்சைக்கார பழனியில அந்த மாதிரி இருந்திருக்காரு அவரு. சோ நான் பழனிக்கு ஒரு இவரா போயிட்டு படிக்கட்டுல இதை நான் ஒரு பக்கத்தை தான் பார்த்திருக்கேன். அவர் இன்னொரு பக்கத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் எழுதுறவரே கூட ஆட்டோ ஃபிக்ஷன் எல்லாம் கிடையாதுங்கிறவரு, புறப்பாடு மாதிரி ஒரு காரியத்தை பண்ணவரே இந்த மாதிரி சொல்லாத போது நீ எப்படி ஆட்டோ ஃபிக்ஷன் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இதை வந்து பார்த்தேன். சரி, அங்கிருந்து நம்ம ஜெயமோகனுக்கு வந்துட்டோம். நம்ம டக்கு டக்குன்னு போயிடலாம். விஷ்ணுபுரம் விழா மிக சிறப்பா நடந்திருக்கு. புதிய 5 எழுத்தாளர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா அங்கேயும் நம்ம சர்ச்சை, ஜெயமோகன்னாலே சர்ச்சை தான், அங்கேயும் ஏதோ சர்ச்சை வந்திருக்காமே. கண்டிப்பா அது ஜெயமோகனும் சர்ச்சையும் வந்து எப்படி சொல்றது, பிரிக்க முடியாது இது அப்படின்னா ஜெயமோகனும் சர்ச்சை அப்படின்னு சொல்லலாம். மனுஷனுக்கு மாசத்துக்கு ஒரு சர்ச்சை வந்துட்டு இருக்கு, கேஸ் மேல கேஸ் போட்டு மனுஷன் அதுலயும் மீண்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ அவருடைய எழுத்தாளுமை உண்மையான நல்ல விஷயம். அதுல தவிர இந்த விஷ்ணுபுரம் விருது அப்படிங்கறதே வந்து அருமையான முன்னெடுப்பு. ஏன்னா அதுல அவர் சொல்ற விஷயங்களாகட்டும், அவர் ஐடென்டிஃபை பண்ற ஆட்களாகட்டும், இது வரைக்கும் வந்துட்டு ஆளுமைகள்னு சொல்லி அவங்களுக்கு கவனிக்கப்படாத அவங்களுக்கு வந்து அவர் கூப்பிட்டு விருது கொடுக்காரு. அதுலயே வந்து போன வருஷம் பாத்தீங்கன்னா சார்னி விதிதா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் போல்ஸ் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட அவர் கூப்பிட்டு விருது வழங்கியிருக்காரு. ஸோ அதுல கொடுக்குற பணம் பெரிய பணம் அப்படிங்கறதெல்லாம் விட்டு தாண்டி படுத்து ஒரு அந்த விருது அப்படிங்கிற அந்த அங்கீகாரம், விஷ்ணுபுரம் விருதுக்கு அப்படின்னு ஒரு அங்கீகாரத்தை அவரே உருவாக்கி இருக்காரு. அவரோட வாசகர் வட்டம் அதுல நிறைய செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்க. ஸோ இந்த வருஷம் வந்துட்டு ரமேஷ் பிரீதன் கொடுத்தாங்க. அதுல ரமேஷ் அவர் தனி கவிஞர், அவரோட உடல் நிலை சரியில்லாம இருந்தாரு, அவருக்கு அந்த விருது வழங்குறதுக்கு முடிவு செய்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா, அந்த விருது அறிவிச்ச பிறகு அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தை இறந்தும் விட்டார். ஆனா இறந்தவருக்கு அந்த விருது வழங்கி என்ன பிரயோஜனம்? சோ அதனால என்ன பண்ணாங்கன்னா, அந்த விருதை வந்து அவரு ஆக்சுவலி இவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து அந்த இறந்த கவிஞரோட விருப்பமும் கூட, அவரே வந்து இது 5 பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு இருக்காரு. அதனால இவங்க புதிதாக வந்திருக்கும் 5 பேருக்கு அதை பிரிச்சு கொடுக்குறாங்க. சோ என்ன பொறுத்தளவு வந்துட்டு நான் விஷ்ணுபுரம் விருதே வந்துட்டு அதை 2ஆ பிரிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பெரும் எழுத்தாளர்கள் கொடுக்க வேண்டியது ஒண்ணு இருக்கும்னா கூட, இந்த மாதிரி வளர்ந்து வரும் எழுத்தாளர்களுக்கு வந்து அதுவும் ஒரு விருது கொடுக்கணும். அதுவும் ஜெயமோகன் மாதிரி ஒருத்தர்கிட்ட வந்து விருது பெறுவது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோ அது வந்து இன்னைக்கு வந்து இந்த அவரோட இறப்பின் மூலம் நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன எனக்கு புரிஞ்சு அது ஏற்புடையதான். சரி, ஏன் இவங்க 5 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க, அவருக்கு கொடுத்து அவரே கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு முதல்ல வந்து அவரு ரமேஷ்க்கு இது கொடுக்குறப்பயே வந்துட்டு ரமேஷ் பிரதனுக்கு கொடுக்குறோம்னு சொல்றப்பயே வந்து இவருக்கெல்லாம் கொடுக்கலாமா, அவர் எழுதி ரொம்ப கம்மியா தான் எழுதுறாரு அப்படின்னு சொன்னாரு. அதுவும் இல்ல, அவரோட பாடி ஆஃப் ஒர்க்கை பார்த்து தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அவரு பல வருஷமா எழுதிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். பட் ஆனா எல்லாத்தையும் சேர்ந்து இப்ப புதுசா 5 பேருக்கு கொடுக்கறது என்ன பொறுத்தவரை வரவேற்கக்கூடிய விஷயம். நல்லா அற்புதமா சொன்னீங்க. அங்க இருந்து நம்ம ரொம்ப இலக்கியத்துக்குள்ள போயிட்டோம். டொரண்டோ, படுபச்சி, அதுக்கப்புறம் விஷ்ணுபுரம்னு நம்ம இதுக்கு வந்துருவோம், இந்தியாவுக்கு வந்துருவோம். ஜோஹோ சொல்லுங்க, என்னாச்சு? ஜோஹோ வந்துட்டு சுதேசி, அதாவது நீங்க வந்துட்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ண அந்த தகவல்லாம் அமெரிக்காவுக்கு போகுது. அதுக்கப்புறம் நீங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்ண அப்கோர்ஸ் மார்க் ஜக்கர்பர்க் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட போறாரு. ட்விட்டர் எல்லாமே அமெரிக்கா. இது நீங்க சிக்னல், டெலிகிராம் எல்லாத்தையும் விட நீங்க வந்துட்டு ஜோஹோவோட தேசிய விஷயங்களை தான் நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புது ப்ராடக்ட் ஒண்ணு கொண்டு வந்தாரு. அதெல்லாம் பயன்படுத்தினீங்களா? அங்க என்ன சர்ச்சை ஓடின்னு இருக்கு? இல்ல, ஆக்சுவலா இது வந்து நான் வந்து ஜோஹோ வந்து குற்றம் சொல்லவே மாட்டேன். அவங்க வந்து என்னன்னா, அவங்க வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் 365 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிராண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. அதே மாதிரி கூகுள் டாக்குமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ற கூகுள் டாக்குமெண்ட்ஸ்ல அவங்க செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஜோஹோ வந்து அவங்களுக்கான மெசஞ்சர், அவங்களுக்கான அந்த அந்த எக்கோ சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்காக. ஜோஹோங்கிறது இன்னைக்கு வந்து 10,000-20,000 கோடி இருக்கிற பெரிய கம்பெனி. ஸோ அவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கான இந்த ஒரு மெசஞ்சர் அப்படின்னு தான் அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க.
இந்த ட்ரம்போட டரிஃப்ல திடீர்னு என்ன பண்றாங்கன்னா இந்தியாவில் 50% வரி விதிச்சனால இந்தியர்கள் என்ன பண்ணாங்க, நம்ம இந்திய பொருட்கள் தான் உபயோகிக்கணும், சுதேசி பொருட்கள் தான் உபயோகிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே கண்டுபிடிச்சு அரட்டை அப்படின்னு ஒரு மெசஞ்சர் இருக்கு, அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அந்த அவங்க கண்டுபிடிச்சு சொன்னது இல்லாம என்ன ஆச்சுன்னா, இதுல அவங்க அப்படியே இது வைரலா அப்படியே விட்டுருந்தாங்கன்னா மேபி ஜோஹோ இன்னும் கூட இந்த அரட்டை மெசஞ்சரோட இன்னும் கூட பாப்புலர் இருந்திருக்கும். ஆனா அது என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் சில பேர், அதுவும் மத்திய அமைச்சர்கள் சில பேர்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஜோஹோ மெசஞ்சரை எல்லாமே யூஸ் பண்ணலாம், இது வந்து இந்தியாவில் உருவானது, இந்தியாவுக்கு நல்லது, சுதேசி ப்ராடக்ட் அப்படின்னு சொன்ன உடனே அது டாப்ல இருந்ததுன்னா உடனே திடீர்னு இந்த ஆன்டி பிஜேபி, ஆன்டி கவர்மெண்ட் இந்த ஆட்கள்லாம் வந்துட்டு இது வந்து ஒரு பிஜேபியோட நெரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அது இறங்கிருச்சு. ஸோ ஜோஹோ பொறுத்தளவு அவங்க வந்து இது எங்களோட ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதை வந்து சுதேசி ப்ராஜெக்ட், விதேசி ப்ராடக்ட் அப்படின்லாம் அவங்க எதுவுமே பாகுபாடெல்லாம் ஒன்றும் பண்ணல. அவங்க வந்து அவங்க ப்ராடக்ட், அவங்களோட கஸ்டமருக்கான ப்ராடக்ட்னு சொல்லி தான் அவங்க தயாரிச்சு வச்சிருந்தாங்க. அது தானாகவே வைரலா பாப்புலர் ஆச்சு. அது வந்து என்ன சொல்றது, கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வந்து கொஞ்சம் ஓவரா புஷ் பண்ணதுனால அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற சங்கி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க இறங்கிருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அரட்டை. சரி, இப்போ அடுத்து வந்துட்டு 2 விஷயம் எனக்கு ரெண்டும் தொடர்பு இல்லாதது. வழக்கம் போல தொடர்பு இல்லாத அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் தொடர்பு போடுறதுதான் என்னோட வேலை. கேள்வியை நான் முன்வைக்கிறேன். எனக்கு சோபனா நாராயண் யாருன்னே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் சோபனா நாராயண் இப்படி திட்டாங்க அப்படி திட்டாங்கன்னாங்க. அப்புறம் தான் அவங்க யாருன்னே கேட்டு தெரிஞ்சுட்டேன், பார்த்து அவங்கள ஃபாலோ பண்ணி ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்து இப்போ நான் அவங்கள பின்தொடர்ந்துட்டு இருக்கேன். ஆனாலும் இன்னும் என்ன சிக்கல், ஏன் மாட்டின்டாங்கன்னு தெரியாது. ஆனா அதோட முக்கியமா நான் பாக்குறது வந்துட்டு அந்த உருவ கேலி. பிகாஸ் உருவ கேலி வந்துட்டு தமிழ்நாட்டுல ரொம்ப எப்பவுமே அதான் காமெடியா நம்ம பல காலமா பண்ணிட்டு இருக்கோம். கவுண்டமணி செந்தில்னு நான் சொன்னா கூட அதுக்கு முன்னாடில இருந்தே பண்ணிட்டு இருப்போம். சினிமா திரைக்கதைகள் எல்லாருமே கிண்டல் பண்றோம். அதாவது சுயலோட பல படங்கள் பார்த்தாலும் இன்னும் அது ஓடிட்டு இருக்கு. அதுவும் மேடை ஏறிச்சு. அதாவது நம்ம ஏதோ ஒரு படத்துல நடிச்சவங்க 96ல அந்த யங்கர் இவங்களா வந்தவங்க, ஜானுவா வந்தவங்கள ஏதோ இந்த இது கேட்டாங்க. சோ இது ரெண்டும் தொடர்புடையதா, அது ரெண்டும் என்ன சிக்கல் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜானு இதுக்கு போயிடலாம். அது வந்து கண்டிப்பாக உருவ கேலி. அவங்க வந்து ஏதோ ஒரு 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 பிரஸ் மீட்ல வந்துட்டு அவங்க படத்தோட ப்ரொமோஷனுக்காக நம்ம பார்த்திருப்போம். இப்போ வந்து ரொம்ப காமனா போயிருச்சு, படத்தோட பிரஸ் மீட்டுக்காக வந்துட்டு ஹீரோ, ஹீரோயின், டைரக்ஷன், ப்ரொடியூசர்லாம் உட்காந்து அந்த படத்தை பத்தி அறிவிப்பை வந்து ஒரு பிரஸ் மீட் வைப்பாங்க. பின்னணியில அவங்களுக்கு விருந்தெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு. அதுலதான் இவர் வந்து உருவ கேலி செய்யும் வகையில வந்துட்டு அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்க, அது என்னன்னா அந்த மேடையில அந்த சமயத்துல இப்போ வந்து எல்லாருமே வந்துட்டு மாத்தி பேசினாலும் அந்த மேடையில இருந்த ஹீரோவாகட்டும், இல்ல டைரக்டர் ஆகட்டும், ப்ரொடியூசர் ஆகட்டும், யாருமே வந்து மெதுவே பேசல. ஆனா அந்த பெண் தைரியமா வந்துட்டு அந்த பத்திரிகையாளர் பார்த்துட்டு நீங்க செய்வது உருவ கேலி அப்படின்னு சொல்லிட்டு விளக்கினாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் கொடுத்து கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்க அதை மாத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொன்னாங்க. பட் அவருக்கு அந்த பத்திரிகையாளருக்கு அவர் ஈகோவா இல்ல நிஜமாவே அவருக்கு வந்து அந்த புரிஞ்சக்கூடிய சக்தி இல்லையான்னு தெரியல, மேலும் மேலும் அதை வந்து காயப்படுத்திட்டு மாதிரிதான் பேசிட்டு இருந்தாரு. கண்டிப்பா அது வந்து நீங்களும் பெண் பிள்ளை வச்சிருக்கீங்க, நானும் பெண் பிள்ளை வச்சிருக்கேன், அப்படி அந்த மாதிரி கேட்கறப்ப வந்து நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. ஹோப்ஃபுல்லி அவர் வந்து மன்னிப்பு கேட்டுட்டார். அதுக்கப்புறம் 2-3 இப்ப இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மன்னிப்பு கேட்டுட்டார் அப்படிங்கிறது. ஆனா இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. நீங்க சில பிரஸ் மீட் எல்லாம் பாத்தீங்கன்னா இதை விட மட்டமான கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கு. ஆனா இது ஒரு பெண்ணை நோக்கி டைரக்டா கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த பெண்ணோட நிலைமையில இருந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு இதனால என்னென்னலாம் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வரும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி கூட செல்ஃப் ரெஸ்பெக்டோட அவங்க பேசினது வந்து நிஜமாவே ஒரு நல்ல முன்னுதாரணம் நினைக்கிறேன். ஷி இஸ் டெஃபினெட்லி ரெப்ரசென்டிங் விமன் தேர். அதுக்காக நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கறத, அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, பல நடிகைகளும் சப்போர்ட் பண்ணாங்க, பல நடிகர்களும் சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஆனா அந்த சமயத்துல மேடையில யாருமே பண்ணல. ஏன்னா அப்ப வந்து நிறைய பேர் வந்து அந்த பைனான்சியலா அந்த படத்துக்கு இம்பாக்ட் ஆயிருமோ அப்படின்னு பயந்தது உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு ஹோப்ஃபுல்லி அவர் வந்து மன்னிப்பு கேட்டு அந்த அளவுக்கு சமாம போயிடுச்சு. யூடியூபர் RS கார்த்திக், நடிகை கௌரி கிஷன் அப்படின்னு அவங்க எடை குறித்து கேட்டது. அவங்க தைரியம் ஆனா நிஜமாவே பாராட்டத்தக்கது. நடிகைகளும் அது மாதிரி கேட்டுக்கணும். ஏன்னா இது மாதிரி நிறைய பேர் கேட்டுருக்காங்க, அவங்க சிரிச்சு மலிப்பிட்டு போயிருக்காங்க. அது மாதிரி சொல்லாம நேரடியா
அதுவும் அவங்க பேசின அந்த தன்மை வந்து அவங்க பேசி முடிச்ச பிறகு நீங்க பேசி முடிங்க, எல்லா கேள்வியும் கேளுங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்மையா பண்ணுவாங்க. அதை பார்த்தேன். ரொம்ப மெச்சூர்டா பேசுறாங்க. எனக்கு நீங்க சொன்ன மாதிரி நம்ம சின்ன வயசுல பார்த்த பொண்ணு வந்து இந்த அளவுக்கு மெச்சூர்டா பேசுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. வெல் டன், கூடோஸ் தான் சொல்ல முடியும் அந்த விஷயத்துல. நம்ம அங்கிருந்து சோபனா நாராயணன் வந்துடலாம். இப்ப சோபனா நாராயணன் அப்படிங்கிறது வந்துட்டு Facebookல பிரபலமா இருக்க ஒன் ஆஃப் த இன்ஃபுளுசர்ஸ், டாக்டர்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி வந்துட்டு அவங்க வந்து இந்த சங்கிகளை அட்டாக் பண்ற அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ ப்ரொவோகேட்டிவா ரெண்டு போட்டிருப்பாங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன குடும்பம்னு வேணாம், அவங்க சொல்றது பார்த்தா அவங்க வைஷ்ணவ குடும்பம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அவங்க வந்து ஏதோ அவங்க பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு பிள்ளையாரை கும்பிடணும் அப்படிங்கிறப்போ, பிள்ளையார் நீங்க வைஷ்ணவர்கள் வந்து பிள்ளையாரை கும்பிட மாட்டார்கள், ஏன்னா அவர் வந்து சைவ கடவுள் அப்படிங்கறதெல்லாம் கும்பிட மாட்டாங்க. இன்னும் அவர் வந்து தும்பிக்கையாழ்வார் இப்ப கும்பிடலாம், ஏன்னா தும்பிக்கையாழ்வார்னு சொல்லி அப்படிம்பாங்க. இது வந்து ரொம்ப வருஷமா வந்துட்டு சைவ வைணவர்களுக்குள்ள ஒரு ஒரு சின்ன கிண்டல் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நாங்க வந்து விநாயகரை கும்பிட மாட்டோம், ஆனா கும்பிட்டா நாங்க வந்து தும்பிக்கையாழ்வார்னு சொல்லிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இது போயிட்டு இருக்கு. அது பேசுறப்ப என்ன பண்ணிட்டாங்க, அதுல வந்து அவங்களோட அப்பாவே, அதாவது சிவபெருமாளே சைவரான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹர்ட்டிங்கான ஒரு இது போட்டாங்க. அது அவங்க காமெடி நினைச்சு போட்டிருக்காங்க. பட் ஆனா இதுல என்னன்னா ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் ஆர் வெரி ஹை. அதுவும் இல்லாம இப்போ இருக்கிற இந்த விநாயகர் சதுர்த்தி சமயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாரா மக்கள் வந்து அந்த ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்க. அது ரொம்ப எலக்ட்ரிஃபைங் எப்படின்னு சொல்றது, ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சமயத்துல வந்து அதை வந்து இவங்க தெரியாம இவ்வளவு அவங்க இன்ஃபுளுன்ஸ் சொல்றாங்க. அது பேசினது என்ன பொறுத்தளவு தப்பு தான். சோ அது தப்பு அப்படிங்கிறது ஒண்ணு அப்படி வச்சுக்கலாம். அது அப்படி விட்டுருங்க. ஆனா அதுக்கு எதிர்வினை ஆற்றம்னு எப்படி சொல்லியிருக்கலாம், நீங்க தன்மையா வந்துட்டு நீங்க பண்ணது தவறுங்க, இப்படி பண்ணாதீங்க, மதத்தோட சென்டிமெண்ட். ஆனா அது இல்லாம என்னாச்சுன்னா பர்சனல் அட்டாக்கா போயிட்டாங்க. சோ இது ஒரு பெரிய பிரச்சனை. நீங்க வந்து ஒரு சின்ன ப்ரொவோகேஷன் நடக்குதுன்னா அதுக்கு வந்து ரியாக்ட் பண்றது வந்து ரொம்ப மோசமான ரியாக்ட் பண்றாங்க. அதுல இது அவங்க சொன்ன மாதிரி உருவ கேலின்னு இல்லாம அவங்களோட வழக்கம் போல ஒரு பெண் அப்படிங்கறதுனால அவங்களோட அந்தரங்கங்களை அலசி எத்தனை வசை சொற்களை பாட முடியுமோ அதை நம்ம இதெல்லாம் என்னால சொல்லக்கூட முடியாது, அந்த மாதிரி எல்லாம் வசை சொற்கள் எல்லாம் பண்ணி அவங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்து போட்டு அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா என்ன பொறுத்தளவு இந்த ப்ரொவோகேஷன் நடக்காம இருந்திருக்கலாமே அப்படின்றது ஒண்ணு சொல்லலாம். ஆனா நம்ம ஸ்டாண்டப் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, ஸ்டாண்டப்ல எல்லாம் எல்லாரும் பயங்கரமா கிண்டல் பண்றாங்களே. அது வந்துட்டு அதாவது இவரை விட்டுருங்க, ஜிம்மி ஃபேலன்லாம் வர அந்த பாப்புலர் நெட்வொர்க்கை விட்டுருங்க. பட் ஆனா பில் மெஹரா இருக்கட்டும், இல்ல மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வலிக்கும் அவங்க சொல்றதெல்லாம். கரெக்ட். ஆமா கண்டிப்பா. சோ நீங்க வந்து இங்கே வந்துட்டு இப்போ மதர் மேரி, நம்ம கும்புற மதர் மேரியை வந்துட்டு நிறைய பேர் கொச்சைப்படுத்தி பேசுறவங்க இங்கேயும் இருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு குரான் வந்து கடவுள் சொன்னதா முகமது சொன்னதா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அதையும் கிண்டல் அடிக்கிறவங்களா இருக்காங்க. பட் ஆனா அந்த ரிலீஜியஸ் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறப்போ ஒருத்தர் வந்து அதுல ஹர்ட் ஆக, அது பண்ணா அவங்களுக்கு ஹர்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா நம்ம சொல்றது இல்ல. அதை இன்னைக்கும் திருப்பி போயிட்டு அவங்க அதுதான் நம்பிக்கையாளர்கள் சூழ்ந்திருக்கிற இடத்துல ஒரு பொதுவான வெளியில வந்துட்டு நீங்க Facebook அப்படிங்கிற ஒரு புது தளம், சோசியல், நீங்க நண்பர்கள் கூட அது பகிர்ந்துக்கலாம். இப்ப நான் சொல்ல மாதிரி இந்த தும்பிக்கையாளர் ஜோக்க கூட நிறைய வைஷ்ணவர்கள் வீட்டுல சகஜமா பேசிக்கலாம். ஆனா அது வந்து வெளியில வர்றப்போ சில மத உணர்வாளர்களுக்கு அது புண்பட செய்யும். அது செய்திருக்கலாம். அது அது வந்து அவங்களோட வாழ்க்கை அப்படின்னா. ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்ப அடுத்து நம்ம இன்னொரு தொடர்புடைய இதுக்கு போயிடலாம். பிரதோஷம், மகுடேஸ்வரன் அவர் ஒரு புது அர்த்தம் சொன்னார். பிரதோஷம்னா என்ன அர்த்தம், மகுடேஸ்வரன் சொன்ன அர்த்தம் என்ன, அப்புறமா அசல் அர்த்தம் அப்படின்னு மத்தவங்க சொல்ற கருத்து என்ன? அவரு மகேஸ்வரன் வந்து பாப்புலரான கவிஞர். அவர் வந்து நம்ம சுஜாதா காலத்துல இருந்து நமக்கு தெரியும், ரொம்ப பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணாருன்னா இந்த தமிழ் அது இது என்னோட கருத்து, அவர் தமிழ் படுத்துறான்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி தமிழை படுத்திடுவாரு, நிறைய வாட்டி பண்ணியிருக்காரு. சோ அவர் என்ன பண்ணாருன்னா இந்த தூய தமிழ்ல எல்லா வார்த்தையும் தூய தமிழ்ல எழுதணும் அப்படிங்கிறதுல பிரதோஷம் அப்படிங்கிறது பிறவை தனியா பிடிச்சு தோஷம் தனியா பிடிச்சு அவர் ஒரு விளக்கம் சொன்னாரு. ஆனா இதெல்லாம் சில சமயம் என்ன பண்ணணும்னா இங்க மூலத்துக்கு போகணும். இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தையா இருந்துச்சு, அந்த சமஸ்கிருதம் என்ன இருக்கு அதுக்கான மொழி மாற்றம் சொல்லணும். நம்மளே அதை பண்ணிட்டு ஒரு மொழிபெயர்ப்பை சொல்லிட்டு எனக்கு தமிழுக்கு அது ஏற்புடையா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து சரியான விஷயங்கள் இல்ல. சோ அதுக்குதான் அவரை வந்து நிறைய பேர் போட்டு தாக்கினாங்க. வழக்கம் போல இது வந்து நான் எப்படி சொல்றேன்னா அவர் வந்து தமிழ் மேல இருக்கும் அன்பால் அப்படி செய்திருக்கலாம். பட் ஆனா அதுக்கான சரியான ஆராய்ச்சி செய்திருக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து தமிழ்ல வந்து இப்படிதான் பிரிச்சு பிற அப்படிங்கிற தனியா தோஷம்னு தனியா பிரிச்சு சொன்னேன் அப்படின்னா அதோட அர்த்தம் மாறி போகுது.
அது அவருக்கு புரியுதான் தெரியல. அதுக்கு அவர் ரொம்ப ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாரு. பட் என்ன பொறுத்தளவு அதான், நீங்க வந்து ஒரு மொழிமாற்றம் செய்யும்போது, இது மொழிமாற்றத்துல வந்து இது சாரணி வேதியில வந்து ஜெயமோகன் வந்து நடவடிக்கை சொல்லியிருக்காங்க. நீங்க இப்போ இந்த மொழிமாற்றம் சொல்றப்ப ஏன் ஆங்கிலத்தை படிக்கிறோம்னா, இந்த அப்ரூவ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில வார்த்தைகள்லாம் வந்து ரஷ்ய மொழியில சொல்றப்போ சுலபமா ஒரு வார்த்தையில சீன மொழியில இன்னும் கடினம். சில சீனத்துல இருந்து ஏன் நம்மளுக்கு நிறைய மொழிபெயர்ப்பு இல்லாத காரணம் என்னன்னா அதான் காரணம். ஏன்னா சீன மொழியில வந்து சில விஷயத்த வந்து நீங்க அப்ரப்டா இல்ல சின்னதா சொல்லிட்டு போயிடலாம். அதை வந்து தமிழ்ல மொழிபெயர்க்க முடியாது, கடினம். அதுக்காக அப்ரூவ்டு இது வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அதுதான் இதுல விஷயம் நினைக்கிறேன். இதுல சொன்ன மாதிரி வழக்கம் போல மக்கள் வந்து இது மறுடேஷன் இதுல என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். இது பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றேன். பட் அது என்ன கேட்டா நீங்க சொன்ன மாதிரி கோ டு மூலத்துக்கு போய் அங்கிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு வாங்க ஐயா அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு நல்ல பார்வை. அடுத்து நம்ம தொடர்புள்ளது எடிட்டிங். அதாவது சிவசக்தியும் பெருமாள் முருகனும் ஒரு நல்ல வாதம் ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. நல்ல ஆரோக்கியமான விவாதமா இருந்தது. புத்தகங்களுக்கு படைப்புகளுக்கு திருத்தங்கள் தேவையா, பதிப்பாசிரியர் என்ன பண்றார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுல ஆக்சுவலா என்ன சொன்னாங்கன்னா செம்மையாளர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. செம்மைப்படுத்துபர் அப்படின்னு. செம்மையாக்குதல் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப இந்த மாதிரி பாருங்க. எடிட்டிங் அப்படிங்கறத வந்துட்டு நம்ம வந்து எடிட்டிங்னா நம்ம வந்து வெட்டுறது ஒட்டுறது அப்படின்னு தான் சொல்லிட்டு தான் பேசிட்டு இருப்போம். எடிட்டர் அப்படின்னாலே வந்து தொகுப்பாசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. தொகுப்பாசிரியர் அப்படிங்கிறது வந்து அது வந்து என்ன கொஞ்சம் டிமீனிங்கா இருக்கு. இல்ல வந்து அவர் வந்து திருத்தம் பார்ப்பவர் அப்படிம்பாங்க சில இடத்துல. பத்திரிகையில வந்து திருத்தம் பார்ப்பவர். அது இல்ல, பெருமாள் சொன்னதுல எனக்கு ரொம்ப அதிகமான ரொம்ப பிடிச்ச வார்த்தை செம்மையாக்குவர். எவ்வளவு அருமையான வார்த்தையா இருக்கு பாருங்க. செம்மைப்படுத்துதல். அதாவது இங்க நீங்க அது திருப்பி நம்ம வந்து வெஸ்டர்ன் இதுக்கு வந்துட்டீங்கன்னா ஜே.கே. ரோலிங்ல இருந்து பெரும் எழுத்தாளர்ல வந்து ஸ்டீஃபன் அந்த காலத்து எழுத்தாளர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எழுத்துக்கு அவங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே அளவு முக்கியத்துவத்தை எடிட்டர் கொடுப்பாங்க. நிறைய வாட்டி சொல்லியிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நான் எழுதி முடிச்சுட்டேன், கதையெல்லாம் எழுதி முடிச்சிட்டேன், ஆனா எடிட்டர் கையில தான் இருக்கு அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு எடிட்டருக்கு ஒரு முக்கியத்துவம். தன்னை வந்து ஒரு சக பயனாளராக பாக்குறாரு. நான் எழுத்து கிரியேட்டர், நான் ஒரு கிரியேட்டர், நான் அங்க மேல உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்லாம் அவர் நினைக்கிறது இல்ல. நான் ஐ ஹவ் டன் மை ஒர்க் அண்ட் ஹி இஸ் கோயிங் டு டூ ஹிஸ் ஒர்க். ஹி இஸ் கோயிங் டு ஃபிக்ஸ் இல்ல இஸ் நாட் கோயிங் டு ஃபிக்ஸ் மை ஒர்க் அப்படின்னு சொல்றேன். ஹி இஸ் கோயிங் டு என்ஹான்ஸ் மை ஒர்க் அப்படின்றாங்க. அந்த என்ஹான்ஸ்மெண்ட் தான் இவர் செம்மை அப்படின்றாரு. ஸோ அதனால பெருமாள் சொன்னது வந்து அருமையான விஷயம். இது வந்து ஒரு நல்ல சர்ச்சை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது வந்து புனைக்கதைகளை திருத்தம் செய்வது வந்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு அவரு பெருமாள் சொன்னதும் சரி, சோபா சக்தி வந்து அதை எடுத்து போட்டு அது அதுக்கு தான் செஞ்சாரு. இது வந்து என்ன சொல்றேன், இந்த சர்ச்சைகள்லாம் வந்து இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த பாசிட்டிவா இருக்கும், படிக்கவே ஒரு சந்தோஷமா இருக்கும். இதுக்கு நம்ம நண்பர் பாராக சொல்லி ஆகணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எடிட்டிங் பத்தி வந்து மற்ற எழுத்தாளராக பேசினாலும் கூட அதுக்கு கோர்ஸ் வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன் வாங்கடா அப்படின்னு கூட அழைச்சவர் வந்து பாராகவன் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த செம்மைப்படுத்துதல், திருத்தம் செய்தல் அப்படின்னு விட்டுட்டு செம்மைப்படுத்துதல் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இனிமேல் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து அந்த புஸ்தக எழுதுறவங்க வந்து செம்மையாளர் அப்படின்னு போட்டு பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சோ இது ஒரு நல்ல விஷயமா தான் பாக்குறேன் நானு. ரொம்ப அருமை. நிச்சயமா. அதாவது நம்ம ராமலிங்க சுவாமியார் ஆறுமுக நாவலர் சண்டைங்கிற மாதிரி இது ஒரு நல்ல சுவாரஸ்யமான விஷயம். அவ்வளவு தூரம் அவங்க எல்லாம் இதா போல. பட் ஜெயமோகன்னாலே சர்ச்சை தான். ஜெயமோகன் வந்துட்டு இந்திய எழுத்தாளர்கள், அதாவது இந்திய ஆங்கிலத்தை எழுதுறவங்க யாருமே நல்லா எழுதல அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வழக்கம் போல நான் ரொம்ப சுருக்கிறேன். அவர் வந்துட்டு அவரோட பாணியில ஒரு 10,000 வார்த்தைகள்ல இதை வந்துட்டு இன்னும் விரிவா சொல்லியிருக்காரு. அதை படிக்கணும். பட் அது என்ன சர்ச்சை, அது என்னெல்லாம் அலைகளை உண்டாக்கிச்சு. இதுல வந்து நீங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னா ஜெயமோகனுக்கு பொறாமை அப்படின்னு சொல்லிட்டு விலக்கிட்டு போக முடியும். ஏன்னா அவரும் வந்து எழுதி கூச்சிட்டு இருக்காரு நிறைய. அதுல வந்து எழுதி கூச்சிட்டு இருக்காரு அப்படின்னு தவறா சொல்லல. ஏன்னா அவர் எழுதுறதெல்லாம் தரமா இருக்கு. இன்னைக்கு கூட நீங்க தியாகம் படிச்சீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கு. இப்போ அவர் எழுதுற சிறுகதைகள் ஆகட்டும், அவர் எழுதுற கட்டுரை ஆகட்டும் வந்துட்டு செறிவோட இருக்கு. மொழிமை அப்படிங்கிற ஒரு இது பண்ணி நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து சொல்றப்போ வந்து அது என்னன்னா கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருக்கு அப்படின்னு. அது முன்னமே நீங்க பாத்துருக்கீங்கன்னா அவங்க வந்து இந்த அருந்ததி ராய் காட் ஆஃப் ஸ்மால் திங்கர்ஸ் அவங்களை பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து தீவிர இடதுசாரி சிந்தனை அப்படிங்கிற ஒண்ணு. பட் அவங்களோட எழுதின புஸ்தகத்துக்கு வந்து அந்த புஸ்தகத்துக்கு ஏன் இவ்வளோ அப்படின்னு அவருக்கு நீங்க படிச்சிருப்பீங்க. அது ஏன்னா நீங்க வந்து நீங்க அப்போ நீங்க நான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப வந்து அந்த அப்பதான் காடு படிச்சு ஒரு
ஒரு ஹைல இருந்தோம். அவங்க காடு படிச்சவங்களுக்கு தெரியும் அது இந்த அடர்த்தியான நாவல்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு நாவலை படிச்சுட்டு நீங்க காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் படிச்சீங்கன்னா நிஜமாவே இந்த ஸ்மால் திங்குக்கு ஏன்டா இவ்வளவு பெரிய புக்கர் கொடுத்தீங்கன்னு இருக்கும். பட் ஆனா இது என்னன்னா இவரு அதை மாத்திரம் பார்த்து எழுதிட்டு இருக்காரு. இப்ப இது வந்து என் நம்பர் அரவிந்தன் கண்ணேதுனால எழுதினாரு. இப்ப நைப்பால் எடுத்துக்கோங்க, சல்மான் ரஷ்டி எடுத்துக்கோங்க. சல்மான் ரஷ்டி வந்து எனக்கு பிடிச்ச எழுத்தாளர். அவங்க எல்லாம் அதாவது இந்தியால இருந்து வெளியில போய் இருக்கிற அவங்க எல்லாம் இந்திய எழுத்தாளர்களே. ஆனா நீங்க இந்திய எழுத்தாளர் சொன்னா இவங்க எல்லாம் வந்துடுறாங்க, அதுதான் பிரச்சனையே. இப்ப நீங்க பொதுவா வந்துட்டு நைப்பால் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் வேற எங்கேயோ. சல்மான் ரஷ்டி ஒரு 60 வருஷமா வெளிநாட்டுல என்னதான் அவருக்கு ஆபத்து இருந்தாலும் அவர் அங்கேயேதான் குடியிருக்காரு. அவங்க வந்து இந்திய அமெரிக்க எழுத்தாளர்கள். இப்ப நம்ம இப்ப இந்த வருஷம் புக்கருக்கு வந்த கோஷ் எடுத்துக்கோங்க. கோஷ்க்கு வந்து இந்த வருஷம் வந்து நோபல் கூட கிடைச்சிருக்கும் அப்படிம்பாங்க. இப்போ அவரையும் எடுத்துக்க வேண்டியிருக்கு இல்லையா? சோ அதனால என்ன சொல்றேன்னா, ஜெயமோகன் வந்து எழுதுனது வந்து யார மனசுல வச்சு எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு அவரை தொடர்ந்து வாசிக்க உங்களுக்கு தெரியும். அரவிந்த் அதிகா மாதிரி. ஆமா, அவர் வந்துட்டு அதெல்லாம் அது நமக்கு தெரியும். அவர் யார சொல்லியிருக்க அது கொஞ்சம் அவர் தெரிவடைந்திருக்கணும்னு தான் என்னோட ஆசை. என்னன்னா அவர் வந்து குறிப்பா வந்து மேபி அவருக்கு பிடிக்காத அருந்ததி ராய் அப்படி இப்படின்னு சொல்லிடலாம். கோஷ் எல்லாம் இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்துட்டு இங்க இருக்கிற லைப்ரரியில பாத்தீங்கன்னா அவர் ஒரு புக் ரிலீஸ் பண்றப்ப வந்துட்டு ஐ எம் நாட் கிட்டிங் 10 வாரம் ஒரு புக் கிடைக்கல. கோஷோட புக் இங்க கிடைக்கல. 10 வாரத்துக்கு வந்து இங்க இருக்கிற மக்கள் வாங்கி படிக்கிறாங்க அந்த புத்தகத்தை. நீங்க லைப்ரரியில போய் வாங்கி படிக்கணும்னா அதுவும் 5 காப்பி 10 காப்பி 15 காப்பி இருக்கிற இடத்துல லைப்ரரியில கூட ஒரு 10 வாரம் 20 வாரம் காத்திருந்து படிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு எழுத்தாளரை வந்து நம்ம டக்குன்னு ஃபூஃபு பண்ணிட்டு போக முடியல. அவர் சொல்லியிருக்கலாம், நான் சொன்ன எழுத்தாளர் இது மாதிரி. அதுல தீவிரமா எழுதுற கோஷ் மாதிரி ஆட்களும் இருக்காங்க. நைப்பால் மாதிரி பழைய எழுத்தாளர் நைப்பால் விக்ரம் சேத் இருக்காரு. விக்ரம் சேத் அரவிந்த் அடிகான்னு அவர், அதாவது அவர் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அரவிந்த் அடிகா டைகர் கிளா வர்றப்ப டைகர் கிளா புக் எல்லாம் ஒயிட் டைகர், சாரி டைகர் கிளா வந்து பிஏகே சாரி ஒயிட் டைகர், சாரி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டா நினைக்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, வாய் தவறி வந்துருச்சு. ஒயிட் டைகருக்கு வந்து அரவிந்த் அடிகா வந்துட்டு நல்ல புஸ்தகம் தான், ஆனா அந்த உயரத்தை தொட்ட புஸ்தகம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? சரி, இப்ப அதே மாதிரி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் நல்ல எக்ஸாம்பிள் சொல்லிருக்கலாம். அப்படி திரிவேதி திரிபாதி அப்படின்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் சொல்லிருக்கலாம். ஆனா கோஷ் எப்படிங்கிற நல்லா எழுதிட்டு இருக்காரு. சல்மான் ருஷ்டி இன்னைக்கு புக்கர் ஆஃப் புக்கர்ஸ், அவரோட எழுதுற ஒவ்வொரு எழுத்தும் வந்து இன்னைக்கு வந்து இப்படி ஒரு வேதமா படிக்கிறாங்க இங்க யூஎஸ்ல ஆகட்டும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். அவர் கொஞ்சம் எனக்கு வந்து அவர் சர்ச்சை அப்படின்னு என்னன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா வந்துட்டு அவர் வந்து ஒரு பிராட் ஸ்டேட்மெண்டா ஆங்கில எழுத்தாளர்கள் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லாம இந்தந்த எழுத்தாளர்னு சொல்லி இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா இருந்திருக்கும் அப்படின்னு என்னோட கருத்து. சரி, அங்க இருந்து நம்ம இதுக்கு வந்துடலாம். லோக்கல் புதிய தலைமுறை சமஸ் இது பண்ணிட்டாங்க, அவரோட சேனலை வந்துட்டு தடை செஞ்சுட்டாங்களா இல்ல எங்கேயுமே இந்த கேபிள்ல வரல, அரசு கேபிள்லயா இருக்கட்டும் இல்ல சன் டிவி கேபிளா இருக்கட்டும், என்ன சிக்கல் அது தவறுதலா நடந்ததா, தொழில்நுட்ப பிரச்சனையா, சமஸ் அதுக்கப்புறம் நிறைய பேர் முட்டு கொடுத்தாங்க, நிறைய மொத்த இணையுமே அவருக்கு எதிரா அர்ச்சனை பண்ண மாதிரி இருந்தது. அதாவது சமஸ் எப்படிப்பட்டவர்னு தெரியுங்கிற மாதிரி. அவர் என்னை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமான நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கார், பல முக்கியமான பத்திரிகைகளோட ஆசிரியரா இருந்திருக்கார், அருஞ்சல் மாதிரி நடத்தின்னு இருக்கார், நல்ல ஒரு முக்கியமான ஆளு. அது என்ன சிக்கல்? அது கரெக்ட் தான். ஆனா அவர் என்னன்னா சில சமயம் வந்து சில சார்பு நிலைகள் எடுக்க வேண்டி வந்திருப்பதனால அப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர் நிஜமாவே தடை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு நிஜமா நீங்க படிச்சீங்களா பாத்தீங்களான்னு தெரியல. எனக்கு அப்படி செய்யப்பட்ட மாதிரி உண்மையா தடைப்பட்டுருச்சான்னு தெரியல, இல்ல ஒரு இன்டர்மீடியட்டரியா தடைப்பட்டு நின்னுச்சு அப்புறம் வந்துருச்சு அப்படின்றது எனக்கு தெளிவா புரியல. ஆனா அந்த மாதிரி சமயத்துல வந்துட்டு டக்குன்னு வார்த்தை ஓடுறதும் சரியில்லை. ஆனா எனக்கு நீங்க சமஸ் வந்து நல்லா எழுதுவார் அப்படின்லாம் பண்றப்போ அவரோட சார்பு வந்து சம்டைம்ஸ் வந்து எனக்கு ஓப்பானதான இல்லை. நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு கட்சி சார்பு எடுத்து நடத்துச்சு, அந்த கட்சி சார்பாகவோ இல்ல ஒரு தனிநபர் சார்பாகவோ அவங்க பேசுறப்போ வந்துட்டு அவங்களோட கிரெடிபிலிட்டி போயிருது. அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பத்திரிகையாளரா அது அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா முதல்ல இப்படி சொல்லி நான் ஆரம்பிச்சிடறேன். அப்படி ஒரு பத்திரிகையாளராக நம்மளும் வந்து இன்னைக்கு வந்து சிறிய அளவில் எலிக்குஞ்சு மாதிரி இல்ல குஞ்சு மாதிரி சின்னதா ஒரு ஊடகத்துறையில தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ அந்த மாதிரி அவரை தடை பண்றது தவறு. பட் அதே சமயத்துல வந்துட்டு எந்த அளவுக்கு அன்பயஸ்டா இருக்கணும் அந்த அளவுக்கு அன்பயஸ்டா இருக்க பார்க்கணும். அதுவும் சமஸ் அப்படிங்கிறவர் வந்து இப்ப எப்படி வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து அவரோட வளர்ச்சி, அவர் ஏதோ ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு அங்க இருந்து இன்னொரு சேனலுக்கு வந்திருக்காரு, அந்த சேனல் இருக்கப்போ அவங்களுக்கு இதா பண்ணிருக்காரு அப்படின்னப்போ அதுதான் எனக்கு அவர் வந்து கொஞ்சம் அதுல விலகிட்டார் அப்படிங்கிறது உண்மை. பட் அதுக்காக அவர் தடை முழுசா செய்யப்பட்டாங்களா எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் மேபி ஐ எம் ராங்.
பட் அதுதான் அந்த செய்தி அதுதான். பட் அதுல போயிட்டு இருக்கு இது திட்டமிட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து அவரை ரீச் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதுக்கெல்லாம் வந்து டேட்டா, சயின்டிபிக்கான டேட்டா அவர் கொடுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படிதான். நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. அப்போ அவருக்கு எதிராக திட்டமிட்ட தாக்குதல் பயங்கரமாக ஆரம்பித்ததுதான் நான் பாக்குறேன். அதாவது சமஸ்ங்கிறவரை வந்துட்டு பல்வேறு பகுதிகள்ல இருந்து ரவுண்டு கட்டி அடிக்கிற மாதிரி, ஸ்கெட்ச் போட்டு தூக்குற மாதிரி, அதாவது இவர் இடதுசாரி, இவங்க வந்துட்டு இதுங்கிற RSSங்கிற மாதிரி நம்ம ஒரு இது வச்சிருப்போம். 2 பேரும் அவரை சான்ஸ் கிடைக்கும் போது போட்டுடலாங்கிற மாதிரி. அப்புறம் தான் அவர் என்ன பண்ணாருங்கிறதுக்குள்ளேயே நான் போவேன். இந்த சோபனா மாதிரி தான் நான் ஏன் எல்லாரும் சமஸ்தை அடிக்கிறாங்கிறதுக்காக தான் என்னோட தேடல் துவங்கிச்சு. சில பேர் ஆனா அந்த மாதிரி இல்ல. வைரமுத்து அவரை கம்பர் விழாங்கிற இதுல நான் சென்னையில இருந்தேன். பார்த்த உடனே ஐயோ இந்த ஆளை போய் இங்க கூப்பிட்டு இருக்காங்க, என்ன பேச போறாருன்னு நானே சொல்லிடுவேனே ChatGPT மாதிரி. எதுக்கு இந்த பிரகிருதியை கூட்டிட்டு போய் கம்பன் விழால, சரி கம்பன் விழா கெட்டு போச்சுன்னு தான் தெரியுமேன்னு சொல்லிட்டு நான் அங்க இருந்து AVM பக்கம், அந்த கல்யாண மண்டபம் பக்கமே நான் போல. ஆண்டாள்ல இருந்து அவர் எப்பவுமே ஏதோ, அதாவது மக்கள் மனதை எப்படியாவது, மக்களோட கவனத்தை ஈர்க்கணும் இனிமேலாவது. அதாவது வயசான தாத்தாக்கள்லாம் செக்ஸ பத்தி சொல்லி இது பண்ற மாதிரி அவர் ஏதோ பண்ணிருக்காரா, என்ன பண்ணார் கம்பர் விழால போய் அவரு? இதுதான், இது நம்ம இந்த சோபா நாராயணன் சொன்னதை இதுக்கும் சொல்லணும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து சென்சிட்டிவிட்டி அதிகமா இருக்கு. ஏற்கனவே வந்து வைரமுத்து வந்து ஆண்டாள் பற்றி சொல்லி பிஜேபி மட்டும் இல்ல, தமிழக மக்கள்ல வந்து ஆண்டாள் அப்படிங்கிறது இன்றியமையாது. அவங்க பாசுரங்கள் வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்ச இப்போ இஸ்லாமியர்கள் கூட அந்த பாட்டை விரும்பி பாடியதெல்லாம் கேட்டிருக்கேன். அந்த பாடல்கள் அப்படிங்கிறது ஒரு தமிழ் மேல் பற்று கொண்டவர்கள்லாம் அந்த பாட்டை கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ராமர் அப்படிங்கறத வந்து நீங்க ஒரு 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 புனித பிம்பம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது அவங்களுக்கு புனித பிம்பமா இருக்கு. ஆனா வர்ஷிப் பண்றவங்களுக்கு அவர் தான் கடவுள். சோ அதை பத்தி நீங்க பேசுறப்போ வந்துட்டு ஒரு ஒரு இத்தனை வருஷம் கவிதைகள் எழுதியிருக்க ஒரு கவிஞருக்கு அந்த ஒரு உணர்வு கூட இல்லாம போகிற போக்கில வந்துட்டு ராமர் வந்து புத்தி சுவாதீனம் இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி பேசுறது வந்து ரொம்ப தவறான கருத்துன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது நீங்க ராமனை மனுஷனா பார்க்கணும், அவர் மனித அவதாரமா தான் வந்திருக்காரு, அவருக்கு வந்து குறைகள்லாம் இருக்கு அப்படின்ற சொல்றது வேற. ஆனா அவரை தனிப்பட்ட முறையில வந்துட்டு அவரோட பர்சனாலிட்டி ட்ரீட் எடுத்துட்டு ஒரு சிறிய விஷயத்தை எடுத்துட்டு அதுல நீங்க கதைன்னு சொல்றீங்க. நீங்க வந்து அவரை வணங்குபவர் இல்ல, நீங்க அதை கதைன்னு சொல்றீங்க. கதைன்னு சொல்றப்ப அத 90 விழுக்காடு மக்கள் அவரை கடவுளாக கும்பிடுறவங்க இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு மக்கள், அதுவும் கம்பர் கழக விழா அப்படிங்கிறது வந்து கம்பரை பூஜிப்பவர்கள், அது தவிர கடவுள் ராமரை பூஜிப்பவர்கள்லாம் வருவாங்க அந்த கம்பன் கழகத்துக்கு வர்றவங்க. ஸோ அந்த காலத்துல இருந்தே அந்த நேஷனல் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப கூட அந்த கம்பர் குலை அப்படிங்கிற வந்து கம்பராமாயணத்துல அப்படிங்கிற வந்து அதுல இருக்கிற ராமருடைய தாத்பரியங்கள் எடுத்து சொல்றதுதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விழாக்கு போயிட்டு நீங்க வந்துட்டு அவரை எப்படி நீங்க கலங்கம் நிறைந்த சந்திரன் தேயுது குறையுது அது மாதிரிதான் அப்படி இப்படின்லாம் பேசுறது வந்து கண்டிப்பா ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு நுண்ணுணர்வு இல்லாதவங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஐ மீன் வைரமுத்துவோட பாடல்கள் எல்லாம் இன்னும் கேட்டுட்டு இருக்கோம், எல்லாம் இளையராஜா பாடல்கள் அப்படி இப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாலும் கூட இந்த விஷயம் வந்து கொஞ்சம் எனக்கு எப்படி சொல்றதுன்னா ரொம்ப கஷ்டமா கடினமா இருந்துச்சு கேட்கறதுக்கே. அதாவது ஒண்ணு வந்து நீங்க ஒரு மதிப்புமிக்க மெச்சூர்டு கவிஞர் அப்படின்னு நினைக்கிறவர் வந்துட்டு ஏற்கனவே அடிபடலாம்னாலும் பரவாயில்ல, முதல் முறையெல்லாம் பரவாயில்ல, ஏற்கனவே ஆண்டாள் விஷயத்துல 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சச்சரி கிளப்பினாரு. இப்போ வந்து ராமச்சந்திரமூர்த்தியை பத்தி இப்படி பேசுறதுக்கான காரணமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதை பத்தி எல்லாம் நாங்க பேசக்கூடாதா, நான் எல்லாத்த பத்தி பேசுற ஒரு கவிஞர் உரிமை இல்ல, நாங்க பாடுபொருள் வந்து நீங்க தான் டிசைட் பண்ணுவீங்க அப்படி எல்லாம் சொல்லல. நீங்க பேசுங்க, எல்லாத்த பத்தி பேசுங்க. பட் ஆனா அதுக்கான மத உணர்வுகள், மன உணர்வுகள், அத மனசுல கொண்டு பேசணும் அப்படிங்கறது என்னோட ஆசை. இது வந்து அவர் நிஜமா வந்து கம்பரோட தமிழ் பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்கு. ஒரு கவிஞரா அவர் அதுல இருந்து எடுத்து கையாண்ட விஷயங்களை பத்தி பேசினாலே ஒரு 4 நாளைக்கு அவர் உட்காந்து பேச முடியும். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு கான்ட்ரவர்ஷியான ஒரு சப்ஜெக்டை தொட வேண்டியதுக்கான காரணமே என்னன்னு தெரியல. எப்படி இது வந்து போச்சுன்னு தெரியல. நன்றி தினேஷ். கடைசியா ரொம்ப சென்சிட்டிவான டாபிக், ஆனா நம்ம எல்லாரும் டக்குன்னு மறந்துட்டு போயிட்டே இருப்போம். இது 6 மாசம் முன்னாடி நடந்ததுனாலும் இன்னும் என் மனத்தை பாதிச்சுன்னு இருக்கு. ரிதன்யா யார், இவங்க என்ன ஆச்சு, நம்ம மக்கள் மறந்துடுவாங்க, நம்மளாவது நினைவூட்டி இந்த நிகழ்வை முடிப்போம். இது
இந்த 2025 தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி நம்மளே கொட்டி முடிய பிச்சு இழுத்துக்க வேண்டிய விஷயத்துல இது ஒண்ணு. ஒரு பெண்ணை இந்த காலத்திலையும் கூட வரதட்சணை துன்புறுத்தல் படுத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனா வரதட்சணை கொடுமை அப்படிங்கறது நான் எப்படி நினைச்சிட்டு இருந்தான்னா, ஒரு இவ்வளவு பணம் கொடுத்தாங்கன்னா 10 அப்படின்னு. ஆனா இவங்களுக்கு வரதட்சணை கொடுத்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு பயமா இருக்கு. இது அமெரிக்காவில் வேலை, நான் இங்க 26 வருஷம் ஆக போகுது. என்னால கூட அந்த அளவுக்கு பொருளீட்ட முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு பணம் கொடுத்திருக்காரு ஏற்கனவே. அதுக்கு மேலேயும் பணம் கேட்டு ஒரு கிரீடினஸ்னால அந்த பொண்ணை துன்புறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு எல்லாத்து மேலேயும் கோபம் வருதுன்னா, திருமணமாயி அந்த பெண் அது வெளிப்படையா கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க புழுகி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு லாஸ்ட் ரிசார்ட்டா தான் அவங்க அந்த தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இது கிரீடினஸ் கலவே இல்லையா அப்படின்னு தான் தோணுது. ஒண்ணு எங்க இருக்கோம், அதுவும் படிச்ச பெண், அவங்க ஃபேமிலி எல்லாமே படிச்சவங்க. இப்ப போய் அவங்க சொல்றாங்க எதுக்கு இவ்வளவு கொடுக்க சம்மதிச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் அந்த பெண்ணும் வாய்ஸ் மெசேஜஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இது ஏன் முதலே கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டுதான். அப்கோர்ஸ் இது ஹைண்ட்சைட் இஸ் 2020 அப்படிங்குவாங்க. யாரு மேல தப்புன்னு சொல்ல முடியல. ஆனா இது நம்ம சமூகத்து மேல நம்மளே பார்த்து எப்படி சொல்றது, நம்ம கமலஹாசன் மொழி தான் சொல்லணும். முகத்துக்கு நேரா காத்தடிக்கிறப்ப எச்சி முழுற மாதிரி தான் அது. நம்மளே உணர்ந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கு அவங்க அம்மா அப்பாவை நினைச்சா கஷ்டமா இருக்கு. இப்படி அதுவும் இல்லாம அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது கொடுக்காமயே இல்ல. ஆனா இது எல்லாத்த விட எனக்கு கோபம் வர்றது அவங்க அந்த வரதட்சணை வாங்கிட்டு இது பத்தாது அப்படின்னு சொல்லி இன்னும் கேட்டு அனுப்பியிருக்காங்க பாருங்க. அந்த பொண்ணு முகத்தை பார்த்தா அப்படி கேட்கணும்னே தோணல. எப்படின்னு சொல்ல. அப்ப இந்த காவல்துறை மேல கொஞ்சம் அதை விட கோபம் வருது. ஏன்னா இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட அவங்க மேல சரியான கேஸ் எல்லாம் நடத்துற மாதிரி தெரியல. அது இன்னொரு விஷயம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அட்லீஸ்ட் பத்திரிகைகள் அப்படிதான் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அவங்க மேல கேஸ் போடுறதே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அது ரொம்ப தவறாதான் தோணுது. அதாவது இந்த ரிதன்யா அப்படிங்கிறது ஐ ஓப்பனர். கொடுக்காதீங்க வாங்காதீங்க அப்படின்னு சொல்றது தவிர இது ஒரு பெருமையா போச்சு. இன்னைக்கு நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா அந்த கார் கொடுக்கறது, இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்தா எனக்கு சம்டைம்ஸ் இதா இருக்கு. கல்யாணம் ஆச்சுன்னா திடீர்னு ஒரு மாப்பிள்ள புது கார்ல வர்றது ஒரு சகஜமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது நான் தவறா சொல்ல, ஸ்டீரியோ டைப்பிங்காகவும் சொல்ல. நான் ஆந்திரால எங்க அப்பா அம்மா வசிச்சிருக்காங்க, நாங்க இருந்திருக்கேன். அதை விட மோசமா இருக்கு இப்போ. எனக்கு அதுதான் பயமா இருக்கு. ஏன்னா இது நாங்க எங்க அம்மா அப்பா வசிச்சப்போ 80-90கள் அங்க ஆந்திராவில் வசிச்சிருக்காங்க. விஜயவாடா மாநகர்கள் வசிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த மாதிரிலாம் சும்மா சகஜமா பேசிட்டு போவாங்க. ஒரு ரெட்டியார் கல்யாணம் நடந்துச்சுன்னா அந்த தெருவே நடந்துன்னு இருக்கும். தங்கமா கொட்டுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு கூட இது பாக்குறப்ப தமிழ்நாடும் அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. அதை இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் ஆகட்டும், சமூக ஊடகங்கள் ஆகட்டும் அந்த வரதட்சணை வாங்குறது ஒரு சகஜமான நிலைப்படுத்தாங்க. இந்த நார்மலைஸ் திஸ் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பின்னோக்கி போறது, ரொம்ப அக்ரெசிவா போறோம் அப்படிங்கிறது கண்டிப்பா வருத்தமான விஷயம் தான். நன்றி தினேஷ். பல்வேறு விஷயங்கள், புகழ்பெற்றவர்கள், மெஸ்ஸி போன்ற புகழ்பெற்றவர்கள், அதுக்கப்புறமா சமூக இன்ஃப்ளூயன்சர்ஸ், டாக்டர் பால் போன்றவங்க, அதுக்கப்புறமா இலக்கியம், பல்வேறு, அதாவது இது ஒரு குறுங்குரு, அந்த குழுக்குள்ள நடக்கிற டீக்கோப்பைக்குள்ள இருக்கிற புயல்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணீங்க. அண்ட் முக்கியமா எல்லாமே நம்மளே நீங்க அழகா சொன்ன மாதிரி உரசி பார்த்துக்க வேண்டிய தருணங்கள். அதாவது நம்ம உருவகேலியா நம்ம தனிப்பேச்சுல பண்றோமா, அதுக்கப்புறமா வரதட்சணையை பத்தி பெருமையா யாராவது பேசும்போது நம்ம இது அசிங்கமா இருக்கு, அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்றோமா, அதுக்கப்புறமா பேச்சுரிமையை நம்ம மதிக்கிறோமா, இல்ல எவ்வளவு தூரம் மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதத்தை உண்டு பண்றதுக்கு தான் இந்த பதிவே. அதாவது தொடர்ந்து நம்ம உரையாடல்ல இருக்கணும். கைகலப்புல முடியாத இந்த மாதிரி உரையாடல்கள் ஒரு மொழியையும் ஒரு தேசத்தையும் செருமையாக்கும். அதுக்கான ஒரு படிக்கட்டாதான் நான் இந்த நிகழ்வை பார்க்கிறேன். நன்றி தினேஷ்.
நன்றி பாலா. நம்ம சொன்ன மாதிரி இந்த கான்ட்ரவர்சியா பேசினா கூட முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவா பேசாம போயிருக்கோம். இது மாதிரி கான்ட்ரவர்சியில சிக்காம இருக்கணும் அப்படிங்கறத 2026 முடிவா நான் நினைக்கிறேன். கான்ட்ரவர்சி இல்லாம அப்படியே கான்ட்ரவர்சி வந்தாலும் நான் சொன்ன மாதிரி பெருமாள் முருகன் கான்ட்ரவர்சி மாதிரி அது செம்மைப்படுத்துதல் அப்படின்ற அந்த வார்த்தை நம்ம 2026 அந்த வார்த்தையை வச்சுக்கலாம், நம்ம வாழ்க்கையும் செம்மைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி பாபா.